லைவ் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் செவ்வாய்க்கிழமை தோறும் லைவ் டிவைன்ல புக் 1 பார்த்து கொண்டு வருகின்றோம். தற்பொழுது பார்த்து கொண்டிருப்பது சாப்டர் 11, டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் த ப்ராப்ளம். இதில் போன செஷன்ல பேராகிராஃப் 11, 12, 13 பார்த்தோம். இந்த செஷன்ல எஞ்சியுள்ள அந்த பேராகிராஃப்ஸ் அதை பார்க்கலாம். இந்த சாப்டர்ல பகவான் எது குறித்து விளக்குகின்றார் என்றால், என்ன காரணத்தினால நம்மால இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் உள்ள அனைத்திற்கும் சாரமாக உள்ள அந்த ஆனந்தம், அது என்ன காரணத்தினால் நம்மால் உணர முடிவது இல்லை. இந்த ஆனந்தம் என்பது இருப்பதினால்தான் அடிப்படை விதி என்னவென்றால், இந்த உலக இருப்பினுடைய அடிப்படை விதி என்னவென்றால், அனைத்துமே ஆனந்தத்தில் இருந்துதான் வருகின்றது, அனைத்துமே ஆனந்தத்தினால்தான் வாழ்கின்றது, இருக்கின்றது, அனைத்துமே ஆனந்தத்திற்கே இறுதியில் செல்கின்றன என்பதுதான் அடிப்படை விதி, உண்மை. அவ்வாறு இருக்கையில் என்ன காரணத்தினால் நம்மால், மனிதனால் அந்த ஆனந்தத்தை அவனால் உணர முடிவதில்லை. அவன் ஆனந்தம் என்று நினைத்துக் கொண்டிருப்பது எல்லாமே தற்காலிகமாக அவன் அனுபவிக்கும் இன்பம், புலன்களை சார்ந்த இன்பம், அதைத்தான் அவன் ஆனந்தம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான். முக்கியமான காரணம் எவையெல்லாம் நமக்கு இனிமையாக இருக்கின்றனவோ அவைகளை ஏற்றுக்கொள்ளுதலும், எவையெல்லாம் நமக்கு இனிமையாக இல்லையோ, எவைகளை கண்டு நாம் அசூயைப்படுகின்றோமோ அதை கண்டு விலகுவதும் மனிதனுடைய இயல்பாக இருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் மனிதன் அவனுடைய தார்மீக நெறிகளை வகுக்கின்றான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ஒன்றை கண்டு விருப்பு வெறுப்பு எதனால் ஏற்படுகின்றது என்றால், ஒரு மனிதனுடைய பிராணமய இயல்பினால் தான் ஏற்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, கீழ்நிலையில பிராணமயத்தில் இருந்து வெறுப்பாக இருக்கின்றது. அதுவே மனிதன் சற்று வளர்ச்சி அடைந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா, மனதை சார்ந்த வெறுப்பாகவும் ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்ள மறுப்பதின் விளைவாகவும் அமைகின்றது. எவையெல்லாம் நம்மை திருப்திப்படுத்துகின்றனவோ அவைகளை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், அவைகளுக்கு ஒப்புதல் அளிக்கின்றோம். எவையெல்லாம் நம் மனதிற்கு திருப்திப்படவில்லையோ அவைகளுக்கு நாம் ஒப்புதல் அளிப்பது இல்லை. இது எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஒப்புதல், நம்முடைய ஒப்புதலை அனைத்திற்கும் வழங்குகின்றோம் அல்லது நம்முடைய மறுப்பை வழங்குகின்றோம். இது நம்முடைய எல்லா செயல்களிலும் பார்க்கின்றோம். இது நம்மை சார்ந்தும் பண்கின்றோம் அல்லது நாம் சார்ந்துள்ள சமுதாயம், என்னுடைய சமுதாயத்திற்கு எது ஏற்றது, எது நல்லதில்லை, என்னுடைய நாட்டிற்கு எது ஏற்றது, எது நல்லதில்லை என்றெல்லாம்
பெரிய அளவில் இந்த ஒப்புதல் வழங்குதல் வழங்காமையை என்கின்ற காரியத்தை செய்கின்றோம். இங்க பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த நன்மை தீமை என்பதெல்லாம் எவ்வாறு மனிதனால் உருவாக்கப்படுகின்றன? இந்த நன்மை தீமை இருப்பதனால்தான் நாம் ஒன்றை ஏற்றுக்கொள்கின்றோம், மற்றொன்றை மறுக்கின்றோம். அதனால்தான் நம்முடைய அனுபவங்களில் நம்மால் ஒன்று ஒரு மேற்புறமான மகிழ்ச்சி அல்லது ஒரு வெறுப்பு, இந்த இரு வகையான எதிர் விளைவுகளை நாம் தோற்றுவிக்கின்றோம். அதனால் தான் நம்மால அனைத்திற்கும் பின்னால் உள்ள அந்த ஆனந்தத்தை அறிய முடியவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார்? எவையெல்லாம் ஒரு மனிதனை வளர்ச்சி, அவனுடைய சுய வெளிப்பாடு, முன்னேற்றம் எவையெல்லாம் இவைகளுக்கு உதவுகின்றதோ அவைகளை மனிதன் நன்மை என்று கருதுகின்றான். எவையெல்லாம் இதற்கு எதிரானவைகளாக இருக்கின்றனோ அவைகளை மனிதன் தீமை என்று கருதுகின்றான். இதன் அடிப்படையில் தான் அவனுடைய நெறிகள் வகுக்கப்படுகின்றன. இதில் என்ன நடைபெறுகின்றது என்றால், முக்கியமான ஒரு அம்சம் என்ன நடைபெறுகின்றது என்றால், இது எல்லாமே எதை சுற்றி வகுக்கப்படுகின்றன என்றால், ஒரு மனிதனுடைய நான் என்கின்ற அந்த தன்னுணர்வு, ஈகோ, அதை சுற்றி தான் இந்த எல்லாமே வகுக்கப்படுகின்றன. ஒரு குறுகிய வரையறைக்குள் இத்தகைய தார்மீக நெறிகள் வகுக்கப்படுகின்றன. ஆகையினால் ஒரு எல்லையை மனிதன் விதித்துக் கொள்கின்றான். இதையெல்லாம் உருவாக்கி ஒரு மனிதன் தனக்குத்தானே ஒரு எல்லையை உருவாக்கி கொள்கின்றான். இந்த எல்லைக்கு அப்புறத்தில் இருந்து எவையெல்லாம் வருகின்றதோ, அவனை பாதிக்கின்றதோ அதை அவன் அப்புறப்படுத்துகின்றான், வெறுக்கின்றான். இதுதான் வித்தியாசம். இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் மனிதன் அனைத்திற்கும் பின்னால் உள்ள ஆனந்தத்தை அனுபவிக்க முடியவில்லை அப்படிங்கிறார். மனிதனுடைய அந்த செல்ஃப் லிமிட்டேஷன், இந்த ஈகோ, இது இருக்கிற வரைக்கும் மனிதனால் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால்தான் அன்னை என்ன கூறுகின்றார்கள்? நீங்கள் உங்களுடைய உணர்வு நிலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும், எக்ஸ்பேண்ட் யுவர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. அதற்கு அன்னை சில நடைமுறை வழிகளையும் கோரியுள்ளார்கள். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு பறந்து விரிந்த ஒரு இயற்கை அமைப்புடன் உங்களை சம்பந்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு பிரம்மாண்டமான மலை பிரதேசத்தை நீங்கள் பார்ப்பதோ, அல்லது ஒரு கடலை உற்று நோக்குவதோ, அல்லது இந்த மேல் உள்ள அண்ட வெளியினை நாம் பார்ப்பதோ, அவ்வாறு செய்யும் பொழுது நீங்கள் என்ன நடைபெறுகின்றது என்றால், நாம் என்கின்ற அந்த குறுகிய எல்லையில் இருந்து நாம் நம்மை அறியாமலே விடுவித்துக் கொள்கின்றோம். நம்மளுடைய உணர்வு நிலை விரிவடைகின்றது என்று அன்னை கூறுகின்றார். உணர்வு நிலை நம்ம விரிவடையாத நிலை காரணத்தினால்தான் நம்மால எல்லாத்தையும் நம்ம பிராண்ட் பண்ணிடுறோம். இது எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காதது, என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுவது, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுல என்ன இதனால எதை இழக்கின்றோம் என்றால், அனைத்திற்கும் பின்னால் உள்ள அந்த ஆனந்தத்தை நாம் காண தவறுகின்றோம் அப்படிங்கிறாங்க மதர். பகவானும் அதே கருத்தை தான் இங்க கூறுகின்றார். எல்லாமே தார்மீக நெறிகள், எத்திக்ஸ், அதன் அடிப்படையில் தான் நாம் வகுக்கின்றோம். இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது மனிதன் தான் வகுக்கின்றான். மனிதனுக்கு கீழுள்ள நிலைகள் இந்த எத்திக்ஸ் என்பது காணப்படுவதில்லை. அதுக்காக அவைகள் எல்லாம் அன்எத்திக்கல்னு சொல்ல முடியாது. இன்ஃப்ரா எத்திக்கல், எத்திக்ஸ் என்கின்ற அமைப்பிற்கு கீழ் உள்ள நிலைகள் அவங்க எல்லாமே. ஆனால் சச்சிதானந்தா என்பது நாம் என்ன பார்க்கிறோம்? சச்சிதானந்தா என்பது எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா? சச்சிதானந்தா என்பது எல்லா நிலைகளிலும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சத்தில். சச்சிதானந்தா இன்ஆனிமேட் ஃபோர்ஸ்லயும் இருக்கு, சடப்பொருளிலும் இருக்கின்றது. எல்லா நிலைகளிலும் இருக்கின்ற சச்சிதானந்தம் தன்னை வெளிப்படுத்தவும் செய்கின்றது அப்படிங்கிறார். சச்சிதானந்தா இஸ் பிரசன்ட் ஃப்ரம் மேட்டர் அப் டு த சூப்பர் கான்ஷியன்ட்.
அது மாத்திரமல்ல, அவ்வாறு அனைத்து நூலும் உள்ள சச்சிதானந்தம் தன்னை எல்லா நிலைகளிலும் வெளிப்படுத்த முயற்சிக்கின்றது அப்படிங்கிறார். இந்த சச்சிதானந்தம் தன்னை எல்லா நிலைகளிலும் வெளிப்படுத்த முயற்சி கொள்வதுதான் ஒரு பரிணாம வளர்ச்சியில் அமைந்துள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிணைப்பாக இருக்கின்றது அப்படிங்கிறார். சச்சிதானந்தம் தன்னை எல்லா நிலைகளிலும் வெளிப்படுத்தி கொள்ளும் இந்த இயல்பு பரிணாம வளர்ச்சியில் உள்ள சடப்பொருளில் இருந்து உச்சக்கட்ட நிலையில் உள்ள பரிணாம வளர்ச்சியில் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் இடையில் காணப்படும் ஒரு பொதுவான இணைப்பு, காமன் லிங்க் என்ன அப்படின்னா சச்சிதானந்தம் ட்ரைங் டு எக்ஸ்பிரஸ் இட்செல்ஃப். இது காணப்படுகின்றது அப்படிங்கிறார். இது ஈவன் இன்அனிமேட் ஃபோர்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லயும் இருக்கு அப்படிங்கிறார், சடப்பொருள்லையும் இருக்கு அப்படிங்கிறார். சடப்பொருள்களிலும் இருக்கு. ஆனா சடப்பொருள்களுக்கு மேல உள்ள அமைப்புகளிலும் இருக்கு அப்படிங்கிறார். ஆனா அந்த சடப்பொருள்கள்ல அதனுடைய செயல்பாடுகளை நம்ம எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேனருக்குள்ள கொண்டு வர்றது இல்லை. ஒரு இயற்கையினுடைய செயல்பாடு, புயல் ஒரு பேரழிவை உண்டாக்குகின்றது, அதை அன்எத்திக்கல் என்று நாம் கூறுவது இல்லை. நாம் வந்து அந்த தீமை என்கின்ற ஒரு முத்திரையை அதன் மீது குத்துவது இல்லை. ஆனால் மனிதன் என்கின்ற நிலையில் இது மாதிரி செயல்பாடுகள் நிகழும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? இதற்கு தார்மீக நெறி என்கின்ற ஆன்டி எத்திக்கல், தார்மீக நெறிக்கு புறம்பானது என்கின்ற ஒரு முத்திரையை நாம் குத்துகிறோம் அப்படிங்கிறார் பகவான். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? மனிதனுக்கு கீழுள்ள அமைப்புகள் எல்லாமே எத்திக்ஸ் என்பதற்கு கீழுள்ள நிலைகளாக இருக்கின்றன, இன்ஃப்ரா எத்திக்கலாக இருக்கின்றன. மனிதன் என்கின்ற நிலையில தான் அந்த எத்திக்ஸ் வருது. ஏன்னா இது நம்ம பார்த்தோம், எத்திக்ஸ் எப்படி உருவாகின்றது என்றால், எனக்கு என்னால் கொள்ளுவது, என் சமுதாயம் ஏற்றுக்கொள்வதை நான் எத்திக்ஸ் என்கின்ற ஒரு வரைமுறையில் கொண்டு வருகின்றேன். என் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாததை நாம் எத்திக்ஸ் என்கின்ற அன்எத்திக்கல் என்று, ஆன்டி எத்திக்கல் என்கின்ற ஒரு நிலைக்குள் கொண்டு வருகின்றேன். இது மனிதன் என்கின்ற நிலையில தான் இருக்கும். எகெயின் மனிதன் தன்னை கடந்து சென்றவுடன் ஒரு அடுத்த நிலைக்கு சென்றவுடன் இதை நாம் தாண்டி செல்கின்றோம் அப்படிங்கிறார். சூப்ரா எத்திக்கல், அதுதான் இறுதியான நிலை. அங்க இந்த எத்திக்ஸ் என்கின்ற அமைப்பு அங்க இருக்காது அப்படிங்கிறார். ஏன்னா அதை தாண்டிய நிலை அது. ஃபார் எக்ஸாம்பிள், டிவைன் ஆக்ஷன்ஸ் நம்ம எத்திக்ஸ் என்கின்ற ஒரு நிலையில நம்ம கொண்டு வர முடியாது. ஆனா இந்த எத்திக்ஸ் ஒரு காலகட்டத்தில் மனிதனுக்கு தேவைப்படுகின்றது. பரிணாம வளர்ச்சியில எத்திக்ஸ் என்பதை நாம் அப்புறப்படுத்த முடியாது. ஏன்னா அந்த எத்திக்ஸ் என்கின்ற அந்த தார்மீக நெறிகள் என்கின்ற ஒரு நெறிகளின் ஒரு அமைப்பின் மூலமாகத்தான் நம்ம என்ன செய்கின்றோம்? ஒரு இன்கான்ஷியன்ட் அந்த லெவல்ல இருந்து ஒரு உயர் உணர்வு நிலையை எட்டுகின்றோம். ஒரு கீழ் உள்ள ஒத்திசைவிலிருந்து ஒரு உயரே உள்ள ஒரு ஒத்திசைவை எட்டுகின்றோம். லோவர் ஹார்மனி டு ஹையர் ஹார்மனி. இதெல்லாம் எதனால் நடக்கின்றது என்றால் அந்த எத்திக்கல் இம்பல்ஸ் அண்ட் ஆட்டிடியூட், இதன் அடிப்படையில் இதெல்லாம் உதவுகின்றது மனிதனுக்கு ஒரு காலகட்டத்தில் இவையெல்லாம் உதவுகின்றது. ஆனால் மனிதன் இந்த நிலையை தாண்டியவுடன் இவைகளினுடைய தேவை அற்று போய்விடுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா அந்த சூப்பர் கான்ஷியன்ட் லெவல்ல எல்லா விதமான முரண்பாடுகளும் தீர்க்கப்படுகின்றன. அங்க கம்ப்ளீட்டா ரெக்கன்சிலியேஷன் ஏற்படுகின்றது. அங்க எதுவுமே எதிரும் புதிருமாக அங்க இருப்பது இல்லை. அதனாலதான் அந்த எத்திக்கல் இம்பல்ஸ், ஆட்டிடியூட் அதெல்லாம் அந்த உயர்நிலையில அதனுடைய அவசியம் இல்லாமல் போய்விடுகின்றது. என்ன காரணம்? அங்க டியூவாலிட்டி இருக்காது. உயர்நிலையில இருமைகள் இருக்காது. நன்மை தீமை, இன்பம் துன்பம் என்கின்ற டியூவாலிட்டிஸ் இருக்காது. அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார்? இப்ப என்ன தெரிந்து கொண்டோம் என்றால், எல்லா மனிதன் சந்திக்கக்கூடிய மனிதனால் என்ன காரணத்தினால இந்த சச்சிதானந்த அனைத்திற்கும் பின்னால் உள்ள சச்சிதானந்தத்தை, டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் உணர முடியவில்லை என்ற என்ன காரணம் என்றால் இந்த எத்திக்கல் இம்பல்ஸ். எத்திக்கல் இம்பல்ஸ் என்ன செய்கின்றது? என்னை ஒன்றை ஏற்றுக்கொள்ள செய்கின்றது அல்லது மறுக்க செய்கின்றது. எத்திக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட். இதன் அடிப்படையில் நான் என்ன செய்கின்றேன்? இந்த உலகம் என்பது தீமை வாய்ந்தது, துன்பங்கள் வாய்ந்தது,
இது வந்து சச்சிதானந்தத்தினுடைய வெளிப்பாடு என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை. என்னுடைய மனோரீதியில், தார்மீக ரீதியில் என்னுடைய இந்த உலகத்தை பார்த்துவிட்டு, இந்த உலகம் துன்பங்கள் நிறைந்தது, தீமைகள் நிறைந்தது, ஆகையால் சச்சிதானந்தாவின் வெளிப்பாடு என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நான் கூறுகின்றேன். இந்த கண்ணோட்டம், அணுகுமுறை சரியா என்றால் இல்லை அப்படிங்கிறார் பகவான். என்ன காரணம்? நம்ம பார்த்தோம், எத்திக்ஸ்ல வந்து 3 நிலைகள் இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். நமக்கு கீழ் உள்ள நிலையில எத்திக்ஸே அங்கே அப்ளிகபிள் ஆகாது. அனிமல்ஸ் கிட்ட எத்திக்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் நம்ம வந்து அதை தப்பு சொல்றது கிடையாது. இயற்கையினுடைய செயல்பாட்டிலையும் நம்ம எத்திக்ஸ் பார்க்கறது கிடையாது. அதனுடைய செயல்பாட்டை நம்ம வந்து ஆன்டி எத்திக்கல், தார்மீக நெறிக்கு புறம்பான செயல்படுகின்றது இயற்கை அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. அதே போல மனிதனுக்கு மேல் உள்ள நிலையிலும் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா எத்திக்கலா இருக்கு. அந்த நிலையில அங்க அப்ளிகபிள் இல்லை. அப்படின்னா எத்திக்ஸ் அப்படிங்கிறது எந்த நிலையில இருக்கு? மனிதன் என்கிற நிலையில தான் இருக்கு. ஆனா நான் என்ன செய்யறேன்? என்னுடைய எத்திக்கல் வியூ பாயிண்ட்டை சச்சிதானந்தாவுக்கு மேல அப்ளை பண்றேன். என்னுடைய எத்திக்கல் வியூ பாயிண்ட்டை சச்சிதானந்தாவின் மீது நான் திணிக்கின்றேன். அதனால் என்ன செய்கின்றேன்? சச்சிதானந்தா என்பது ஆன்டி எத்திக்கலா இருக்கின்றது, இறைவனுடைய செயல்பாடு ஆன்டி எத்திக்கலாக இருக்கின்றது, இறைவனுடைய செயல்பாடு தீமையை ஆதரிக்கின்றது, நன்மையை ஆதரிப்பதில்லை என்றெல்லாம் நாம் குற்றம் சாட்டுகின்றோம். ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார்? நீங்க வந்து மனிதர்களா இருக்கின்றீர்கள், உங்களுடைய எத்திக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு தான் பொருந்தும். இதை வந்து நீங்க டோட்டல் சொல்யூஷன் ஆஃப் தி யூனிவர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறார். நம்ம என்ன தப்பு செய்யறோம்? நம்முடைய வியூ பாயிண்ட் அந்த எத்திக்கல் சொல்யூஷனை டோட்டல் சொல்யூஷன் ஆஃப் தி யூனிவர்ஸுக்கு அப்ளை பண்றோம். அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற. ஏன்னா எத்திக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு எலிமெண்ட் தான். அந்த ஒட்டுமொத்த சொல்யூஷன்ல ஒரு அங்கம் தானே ஒழிய அதுவே மொத்தமான இறுதியான தீர்வாகாது அப்படிங்கிறார். அதனால்தான் நம்மால வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு பின்னால் உள்ள இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடிவது இல்லை அப்படிங்கிறார். பிரபஞ்சத்திற்கு பின்னால் உள்ள உண்மை என்ன? அது வந்து நம்பர் 1 இட் இஸ் சத், சித் சக்தி, அப்புறம் ஆனந்தம். இந்த உண்மையை நம்மால புரிந்து கொள்ள முடிவது இல்லை அப்படிங்கிறார். நம்ம இது மாதிரி பண்ணாம இந்த 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 எத்திக்கல் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணாம ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய உண்மைக்கும் பிரபஞ்சத்தில் காணக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய சவால்களுக்கும் நாம் இதை வந்து நம்ம வந்து பொருத்துகின்றோம். இது தவறு அப்படிங்கிற. அவ்வாறு தவறாக பொருத்துவதனால்தான் நமக்கு வந்து இந்த பரிணாம வளர்ச்சிக்கு பின்னால வந்து ஒரு உண்மை இருக்கின்றது. பரிணாம வளர்ச்சிக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்கின்றது? அந்த ட்ரூத் வந்து மெல்ல 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 தன்னை எல்லா நிலைகளிலும் பரிணாம வளர்ச்சியில் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது அவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுகின்றது. இந்த உண்மையை நம்மால வந்து அறிந்து கொள்ள முடிவது இல்லை அப்படிங்கிறார். ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார்? உண்மையிலேயே இந்த பிரபஞ்சம் குறித்த அந்த சவால்களுக்கான தீர்வை நாம் காண வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா தளங்கள் மனிதனுக்கு கீழ் உள்ள இன்ஃப்ரா எத்திக்கல் என்கின்ற நிலை, மனிதன் இருக்கக்கூடிய எத்திக்கல் என்கின்ற நிலை, மனிதனுக்கு மேலுள்ள அந்த சூப்ரா எத்திக்கல் என்கின்ற நிலை, இதற்கெல்லாம் காமனா இருப்பது என்ன? ஏற்கனவே பார்த்தோம், சச்சிதானந்தம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதுதான் காமன் லிங்க். சச்சிதானந்தம் தன்னை எல்லா நிலைகளிலும் வெளிப்படுத்திக் கொள்ள முயலுகின்றது. மனிதனுக்கு கீழ் உள்ள நிலை மனிதன், மனிதனுக்கு மேலுள்ள நிலை. இதை நாம் கண்டறியும் பொழுதுதான் இது எவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்பதை கண்டறிந்தால்தான் நம்மால வந்து ரியல் சொல்யூஷன் டு த ப்ராப்ளம் நம்ம உலகத்திற்கு கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் வந்து அந்த ஆனந்தம், உண்மையிலேயே ஆனந்தம் என்கின்றது என்ன, அனைத்திற்கும் பின்னால் உள்ள ஆனந்தத்தை எப்படி உணர்வது என்பதை நம்மால வந்து கண்டறிய முடியும் அப்படிங்கிறார். ஸோ பேராகிராஃப் 14 நம்ம இந்த செஷனுக்கு உள்ள போகலாம். The Life Divine, Book 1, Chapter 11. Delight of Existence, the Problem. Paragraph 14.
that which is common to all is, we have seen, the satisfaction of conscious force of existence, developing itself into forms and seeking in that development its delight. From that satisfaction or delight of self existence, it evidently began. For it is that which is normal to it, to which it clings, which it makes its base. But it seeks new forms of itself, and in the passage to higher forms, there intervenes the phenomenon of pain and suffering, which seems to contradict the fundamental nature of its being. This and this alone is the root problem. Thank you. Explanation. Yes, sir. Yes, please. Explanation. We have seen that all that exists in the universe is the conscious force of existence, that is, Chit Shakti. This force has created forms out of itself. It seeks delight while creating the forms. We have also seen that the conscious force of existence is nothing but the delight of self existence. There is delight of self existence present at all levels, from matter to superconscient. The satisfaction of delight of existence is common to all three layers of the world: infra-ethical, ethical, and supra-ethical. This satisfaction is normal to all forms of existence. It forms the base and to which all clings. It seeks new forms of itself. In its passage to higher forms, that is, matter to plants, plants to insects, insects to animals to man, there is intervention of pain and suffering. At the level of matter, consciousness is involved and no pain or suffering is felt. As consciousness evolves into life, forms, pain, and suffering are felt. This contradicts the fundamental nature, that is, delight of being. This alone is the root problem for all pain and suffering. Thank you, sir. Thank you. Thank you. இங்க பகவான் வந்து ஒரு முக்கியமான கருத்தை கோருகின்றார். என்ன கோருகின்றார் என்றால், இங்க this and this alone is a root problem அப்படிங்கிறார். This and this alone is a root problem அப்படிங்கிறார். இது என்ன, எதை கூறுகின்றார் என்று யாராவது கூற முடியுமா? This and this alone is a root problem அப்படிங்கிறார். இந்த சாப்டருக்கே இதுதான் வந்து ஒரு கீ. எது வந்து ரூட் ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிறத பகவான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கின்றார். என்ன என்ன பினாமினன், எதை குறித்து கூறுகின்றார் என்று சொல்ல முடியுமா? திஸ் அண்ட் திஸ் அலோன் இஸ் அ ரூட் ப்ராப்ளம். அதுதான் நம்ம வந்து இந்த பெயின் அண்ட் சஃபரிங் எதிர்கொள்கின்றோம் அப்படிங்கிறார். இதுதான் அது என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? எத்திக்ஸா சார்? எத்திக்கல் ப்ராப்ளம். எத்திக்ஸல் ப்ராப்ளம் வருது, அதனாலதான் நம்ம ப்ராப்ளம். பட் அதுக்கும் அது ஏன், என்ன காரணத்தினால நம்ம எத்திக்கல், என்ன காரணத்தினால நம்ம வந்து அதை எத்திக்கலா பாக்குறோம், அதனால துன்பத்தை அதுவும் ஒரு காரணம். ஈகோ, எத்திக்ஸ் எல்லாம் கரெக்ட். பட் இதெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம்? இல்ல, ஒரு ப்ராசஸ் நடக்குது. பகவான் என்ன சொல்றாரு, நீங்க எவ்வளவு தூரம் எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்றது ஐ எம் வெரி ஹாப்பி. பட் என்னன்னா, பகவான் ஒரு ப்ராசஸ் நடக்குது இது எல்லாத்துக்கும் பின்னாடி. எஸ் எஸ், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நீங்க எக்ஸாக்டா அதான் நடக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாத்துக்கும் பின்னாடி there is an evolution of consciousness.
மேட்டர்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எஸ் மேடம், வரலட்சுமி மேடம். ஓகே. மெட்டீரியல் லெவல்ல இருக்கிற மெட்டீரியல் லெவல்ல இருக்கிற வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இல்லை. மனிதன் கிட்ட வந்த பிறகு தான் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த எத்திக்ஸ் எனக்கு வலிக்கு, எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்றோம். நான் துன்பத்தில் இருக்கின்றேன் அப்படிங்கிறோம். அதுக்காக வந்து தாவரங்கள்லாம் துன்பத்தை அனுபவிக்கலன்னு சொல்ல முடியாது. ஈவன் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தாவரங்களுக்கும் அந்த இமோஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஈவன் உலோகங்களுக்கு கூட நல்ல வைப்ரேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்தோம், ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எல்லா லெவலும் இருக்குது அது, யூ கான்ட் டினை தட். ஆனா மனிதன் என்கின்ற நிலையில வந்து அது வந்து எத்திக்ஸா மாறிடுது. எனக்கு அப்ரூவல் அண்ட் டிஸ்அப்ரூவல் அதை வழங்குகின்றோம். என்ன காரணம் அப்படின்னா, தேர் இஸ் அன் எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். அதுதான் முக்கியம். பரிணாம வளர்ச்சியில அந்த உணர்வு நிலை வந்து மெல்ல 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 உயர் உணர்வு நிலையே போய்கிட்டு இருக்கு. அதனால மனிதன் என்கின்ற நிலையில நம்ம இப்ப இருக்கிறோம். இப்ப என்ன பிரச்சனை? நம்ம தானே பிரச்சனை நமக்கு. இப்ப அனிமல்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனை பத்தி நம்ம பேசல, பிளான்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனை பத்தி நம்ம பேசல, மெட்டீரியல் லெவல்ல மேட்டருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி பேசல. ஏன் நம்ம ஆனந்தத்தை உணர முடிவதில்லைன்னா என்ன காரணத்தினால மனிதன் ஆனந்தத்தை உணர முடியவில்லை. அதுதான் ப்ராப்ளம். எல்லாமே சச்சிதானந்தாவாக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மனிதன் என்ன காரணத்தினால் ஆனந்தத்தை உணர முடிவதில்லை? அது காரணம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அவன் லிமிட்டேஷன்ல இருக்கிறான், ஈகோல இருக்கிறான், விருப்பு வெறுப்புகள், எத்திக்ஸு, எனக்கு வலியை தருகின்றது, எனக்கு இன்பத்தை தருகின்றது என்றெல்லாம் நிறைய வரையறைகளை வைத்துக்கொண்டு இந்த காரணத்தினால அவனால வந்து ஆனந்தத்தை காண முடிவதில்லை. இதற்கு காரணம் என்ன? பின்னாடி எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். மனிதன் இப்ப இருக்கக்கூடிய நிலையில இது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறார் பகவான். அதுதான் சொல்ல வர்றார் பகவான். மனிதன் இப்ப இருக்கக்கூடிய நிலையில யூ கேனாட் ஹெல்ப், யூ கேனாட் அவாய்ட் இட். இது ஒரு இடைப்பட்ட நிலை அப்படிங்கிறாரு. மனிதன் வந்து மனதை கடந்து சென்றவுடன் இந்த நிலை மாறிவிடும். தென் யூ கேன் ரியலி என்ஜாய் த பிளிஸ். ஆனந்தத்தை அறிய முடியும். இப்ப கூட ஞானிகள்லாம் வந்து இந்த நிலையிலேயே ஆனந்தத்தை உணர்கின்றார்கள். என்ன காரணம்? அவர்கள் இதை வந்து கடந்த நிலையில் இருக்கின்றார்கள் இல்லையா? அவங்களாம் அந்த சூப்ராஎத்திக்கல் ஸ்டேட்ல இருக்கிறாங்க அவங்கெல்லாம். பட் அது மாதிரி இருக்கவங்க எவ்வளவு பேர் இந்த உலகத்துல? ரொம்ப வெகு சிலரே இருக்கிறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அது மாதிரி இருக்கிறது இல்லை. உண்மையான ஆனந்தம் என்பதை நம்மால உணர முடிவதில்லை. எப்பொழுதாவது உணர்கின்றோம். அப்கோர்ஸ் வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படிங்கிறார் பகவான். தெர் இஸ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. அது இல்லைன்னா ஒத்தனால கூட உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறார். ஒருத்தனுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு தாசுல வச்சு நிறுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் இன்பம், ஒரு பக்கம் துன்பம், வலி, வேதனை, மறுபக்கம் இன்பம் இல்லாட்டி கூட இதெல்லாம் இல்லாத நிலை இருக்கு. இது இல்லாத நிலை ஒரு நார்மல் ஸ்டேட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து திராசுல அதிகமா இருக்குது. அதனாலதான் மனிதன் வந்து வாழ விரும்புகின்றான். எந்த மனிதனும் வாழ்வை துறந்து விட்டு செல்ல விரும்புவதில்லை. அதுதான் அதிகமாக இருக்கின்றது. இருந்தாலும் ஆனந்தம் என்பது இதையெல்லாம் கடந்த நிலை. அதை என்ன காரணத்தினால் உணர முடியவில்லைன்னா இதுதான் காரணம் அப்படிங்கிறார். நம்ம வந்து அந்த எத்திக்கல் ஸ்டேட் இந்த ஹையர் லெவலுக்கு போன அப்புறம் தென் இதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Paragraph 15. How shall we solve it? Shall we say that Sachidananda is not the beginning and end of things, but the beginning and end is nihil, an impartial void, itself nothing, but containing all potentialities of existence or non-existence, consciousness or non-consciousness, delight or undelight? We may accept this answer if we choose. But although we seek thereby to explain everything, we have really explained nothing. We have only included everything. Thank you. Explanation. Padikitama, sir? Yes. We have seen in the previous paragraph that existence in its passage to higher forms comes across pain and suffering. This is the root of the problem. How to solve this problem?
We know that everything that exists in the universe is Sachidananda. Can we deny this fact by saying that Sachidananda is the beginning of the universe, but the end is nihil, that is meaning nothing? Can we take this as an impartial void, that is emptiness, as Buddhists say? Can we say that nothing contains all potentialities of existence or non-existence, consciousness or non-consciousness, delight or undelight? By answering yes to above questions, we really explain nothing regarding the problem faced by us, though we include everything. Buddhists are of the view that only by escaping into nirvana, that is nihil or nothing, can we get rid of the pain and suffering. Thank you, sir. ஸோ இப்போ புரியுதா நம்மளுக்கு என்ன காரணத்தினால பகவான் வந்து இந்த பெயின் அண்ட் சஃபரிங் அப்படிங்கிற விஷயத்த வேற ஒரு புதிய உண்மையின் அடிப்படையில் கையாளுகிற புதிய கோணம்னு கூட சொல்ல முடியாது. புதிய கோணம்னா இன்னொரு கோணத்தை கொண்டு வருவாங்க. பகவான் இங்க ஒரு புதிய தரிசனம், உண்மை ஆன்மீக தரிசனத்தின் பேர்ல தான் இந்த பெயின் அண்ட் சஃபரிங்கை அவர் வந்து கையாளுகின்றார். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் உலகத்துல வந்து உலகம் அப்படின்னாலே துன்பம் அப்படிதான் இருக்கும், வலி அப்படிதான் இருக்கும், வலி வேதனை இருக்கும் அப்படின்னு சொல்றது. எகெயின் நம்ம அத்வைத்திக் பிரின்சிபிள்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டியூவாலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அப்வர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ஆஃப் த சேம் காயின், தட் விச் கிவ்ஸ் பிளஷர் வில் ஆல்சோ கிவ் பெயின், இப்படிலாம் நிறைய சொல்றோம் நம்ம. ஸோ இந்த டியூவாலிட்டிஸ் இருக்கத்தான் செய்யும் இந்த உலகத்துல. இதுலேருந்து விடுபட முடியாது என்பது ஒரு 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 ட்ரெடிஷ்னல் வியூ. புத்திஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போய் என்ன சொன்னாங்க, as long as you live in this world, இன்னும் உனக்கு வந்து துன்பத்திலேருந்து விடுபட முடியாது, நீ வந்து இந்த உலக வாழ்வில் இருந்து நீ விடுபட வேண்டும். நிர்வாண நிலையை ஃபுல் லிபரேஷன், அதான் நம்ம நிர்வாணா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லிபரேஷன் ஃப்ரம் த பாண்ட்ஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ். அந்த எது நம்மை தலைகளாக இருக்கின்றது என்றால் அந்த பாஸ்ட் சம்ஸ்காராஸ், அதுதான் வந்து தலைகளாக இருக்கின்றது. அதை வாழ்வில் நம்மை கட்டு போட்டு வைத்துள்ளது. அதிலிருந்து விடுபட்டவுடன் நீங்க இந்த அதை பீடித்துள்ள அந்த துன்பத்தில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நீங்க விடுபடலாம் அப்படின்னா அவங்க புத்திஸ்டுடைய அவங்களுடைய கோட்பாடு. இதுல பகவான் என்ன கோருகின்றார், அதனால அது எப்படி சொல்யூஷன் வரும் அப்படிங்கிறார். பகவான் இங்க என்ன கூறுகின்றார், எப்படி வந்து நிர்வாணத்துல வந்து எல்லா சொல்யூஷனும் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க, நிர்வாணா ஸ்டேட் அப்படிங்கிறது இட் கண்டெய்ன்ஸ் நத்திங் அப்படிங்கிறீங்க. ரொம்ப அழகான பகவானுடைய சட்டையர் பாருங்க. பகவானுடைய அந்த எல்லாத்திலையும் பகவானினுடைய நகைச்சுவை உணர்ச்சியை ஹியூமரை பார்க்கலாம் நம்ம. ஈவன் சீரியஸ் டிஸ்கஷன்ல கூட பகவானினுடைய அந்த ஒரு சட்டையர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரு, நீங்க சொல்றீங்க நிர்வாணிக் ஸ்டேட்ல அதுலதான் எல்லா சொல்யூஷனும் இருக்கு அப்படிங்கிறீங்க. மனிதன் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அந்த நிலையில இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றீங்க, அது வந்து ஒண்ணுமே இல்லாத நிலை, சூன்யம் அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி ஒண்ணுமே இல்லாத நிலையில எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு பகவான் கேட்கிறார். அதாவது when nothing contains all potentialities of existence or non-existence, consciousness or non-consciousness, delight or undelight. அதாவது நத்திங் சொல்றோம், ஆனா நத்திங் அவங்க சொல்றது இல்லை. புத்திஸ்ட் என்ன சொல்றாங்க, நத்திங்ல தான் எல்லா சொல்யூஷனும் இருக்கு அப்படிங்கிறாங்க. மனிதன் எதிர்க்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அங்க சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது வந்து முரண்பாடா இருக்கு இல்லையா, அதுதான் பகவான் இங்க கூறுகின்றார். நீங்க வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி செய்கிறீர்கள், ஆனா யூ எக்ஸ்பிளைன் நத்திங் பை சேயிங் தட் யூ சே யூ இன்க்ளூட் எவ்ரிதிங் பட் யூ ஆர் நாட் இன்க்ளூடட் எனிதிங் அப்படிங்கிறார். Although we seek thereby to explain everything, we have really explained nothing. We have only included everything. அவ்வளவுதான். எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அதுக்கு சொல்யூஷன் நம்ம கொடுக்கல. So this is not the solution. இந்த உலகத்தில் துன்பமும் என்ன வெளியும் என்ன காரணத்தினால் இருக்கின்றது என்றால், மனிதன் பரிணாம வளர்ச்சியில் இருக்கக்கூடிய தற்போது உள்ள நிலையில் இது தவிர்க்க முடியாமல் இருக்கின்றது. அவ்வளவுதான். சொல்யூஷன் என்ன அப்படின்னா, we have to எந்த அளவுக்கு விரைவாக மனிதன் தன்னுடைய உணர்வு நிலையில் உயருகின்றானோ அந்த அளவுக்கு இதுல இருந்து விடுபடலாம். அதுதான் பகவான் இங்க தரக்கூடிய
தீர்வு. அடுத்தது போகலாம். A nothing which is full of all potentialities is the most complete opposition of terms and things possible, and we have therefore only explained a minor contradiction by a major, by driving the self-contradiction of things to their maximum. Nihil is the void where there can be no potentialities. An impartial indeterminate of all potentialities is chaos, and all that we have done is to put chaos into the void without explaining how it got there. Let us return then to our original conception of Sachidananda and see whether on that foundation a completer solution is not possible. Explanation. படிக்கட்டுங்களாங்க சார்? Yes, madam. The zero, that is Sunya, nothing, of Buddhist is said to contain all potentialities in itself. This statement, Sri Aurobindo says, is self-contradictory to the maximum. If it contains all the potentialities, it cannot be nothing. We try to explain a minor contradiction by a major contradiction. Nihil is the emptiness where there can be no potentialities. When we say this nothing contains not precisely determined potentialities, it means chaos, that is complete disorder and confusion. We put this chaos into the void, emptiness, without explaining how it got there. Only by returning to our original conception of Satchidananda can we look for a foundation on which a completer solution to the problem of evil and suffering is possible. நன்றிங்க. Thank you. ஆனா நம்முடைய வேதாந்திக் ட்ரூத் வந்து அது மாதிரி சொல்லலை. வேதாந்திக் ட்ரூத் என்ன சொன்னாங்கன்னா, மனிதன் துன்பப்படுகின்றான் அப்படின்னா பிகாஸ் யூஆர் ignorant ஆஃப் த ஃபேக்ட் தட் யூ ஆர் பிரம்மன். இதுதான் வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உபநிடங்கள்ல வந்து பாம்ஷெல் போல ஒரு வார்த்தை எல்லா இடத்துலையும் வந்து மனிதனுடைய அறியாமையை வந்து அப்படியே உடைத்தெறுகின்றது என்றால் இந்த பிரம்மன் என்கின்ற அந்த வார்த்தை தான் அப்படிங்கிறார். பிகாஸ் யுவர் பிரம்மன் அப்படிங்கும் போது இதெல்லாம் எப்படி உன்னை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து உபநிடதங்கள் எவ்வாறு பறைசாற்றுகின்றன என்றால், ஒரு வெடிகுண்டை போட்டால் எப்படி எல்லாமே தகர்த்து தூளாகி விடுமோ அதே போல அந்த அறியாமையை வந்து பிரம்மன் என்கின்ற வாகத்தை தகர்த்து தூளாகுகின்றது என்று விவேகானந்தன் கூறுகின்றார். ஸோ நம்ம ஒரிஜினல் கன்செப்ஷன் சச்சிதானந்தா அதுல இருந்தா நம்ம சொல்யூஷன் நம்ம பண்ண முடியும். வேதாந்திக் சொல்யூஷன்ல தான் நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ஆஃப் ஈவில் அண்ட் சஃபரிங் ஸோ நம்மளால அதுக்கான விடையை காண முடியுமே தவிர, நீங்க வந்து எல்லாமே வந்து இந்த சூன்யம் என்றோ அந்த அந்த நிலைக்கு சென்றால்தான் இந்த எதிரான நிலைகளில் இருந்து விடுபட முடியும் என்றோ நம்மளால அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த புத்திஸ்டனுடைய கான்செப்ட் வந்து பகவான் வந்து அதில் உள்ள அந்த குறைபாடுகளை வந்து சுட்டி காட்டுகின்றார். எப்படி வந்து ஒரு சூன்யம் எல்லாம் அந்த நிலையில வந்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கும், எப்படி அதுல எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறார். ஒருபுறம் நீங்கள் அது வந்து சூன்யம் என்று கூறுகின்றீர்கள், மறுபுறம் அதில் எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன என்று கூறுகின்றீர்கள். இது முன்னுக்கு பின் முரணாக இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கின்றார். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு முரண்பாடு, இந்த உலகத்துல வந்து எல்லாமே தீமையும் துன்பம் இருக்கின்றன என்பது ஒரு முரண்பாடு. அதை தீர்ப்பதற்காக நீங்க வேறொரு முரண்பாட்டை தோற்றுவிக்கின்றீர்கள். ஒன்றுமில்லாத நிலையில அங்க எல்லா அனைத்திற்குமான பிரச்சனை சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிற வேறொரு முரண்பாட்டை புத்த கோட்பாடுகள் தோற்றுவிக்கின்றன அப்படிங்கிறார்.
அதுவும் அல்லாம இந்த அந்த சூன்யம் என்கின்ற நிலையை எவ்வாறு அவர்கள் வர்ணிக்கின்றார்கள் என்றால், அதுல எல்லாமே எதுவுமே வந்து ஒரு தீர்மானிக்கப்பட்ட நிலையில இல்லை. தீர்மானிக்கப்பட்ட நிலையில் இல்லாததுதான் சூன்யம் சொல்ல முடியும் இல்லையா? சூன்யம் எப்ப சொல்ல முடியும்? நம்ம எதுவுமே தீர்மானிக்கப்பட்ட நிலையில இருக்காது. நம்ம இந்த உலகம் அப்படின்றோம். தீர்மானிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். எல்லாம் தீர்மானிக்கப்பட்ட டிட்டர்மின்டு ஸ்டேட்ல இருக்கு. சூன்யம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? தீர்மானிக்கப்படாத நிலையில எல்லாமே அங்கு காணப்படுகின்றது. அங்க எதுவுமே இல்லை, ஆனால் தீர்மானிக்கப்படவும் இல்லை. ஆனா அங்கதான் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் அப்படின்னு புத்த மத கோட்பாடுகள் கூறுகின்றன. இது ஒரு குழப்பத்தை நாம் வெற்றிடத்திற்குள் ஏற்படுத்துகின்றோம், திணிக்கின்றோம் அப்படிங்கிறார் பகவான். We put chaos into the void without explaining how it got there என்று பகவான் ஒரு சட்டையரிக்கலாக கூறுகின்றார். ஆகையினால this is not the solution. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் துன்பமும் துயரம் இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த நிர்வாண நிலைக்கு, அந்த நிலையை எட்டியவுடன் இந்த துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் விடுபடலாம் என்பது உண்மையான தீர்வு கிடையாது அப்படிங்கிறார். தீர்வு எங்க கிடைக்குது அப்படின்னா நம்மளுடைய வேதாந்திக் கன்செப்ஷன் ஆஃப் சச்சிதானந்தா, அதுலதான் வந்து தீர்வு இருக்கு அப்படிங்கிறார். அதுதான் ட்ரூ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறார். on which a complete solution to the problem of evil and suffering is possible அப்படிங்கிறார். அதனால்தான் வந்து இந்த வேதாந்திக் கான்செப்ட்ல வந்து குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறது கிடையாது, பாவம் புண்ணியம் அதெல்லாம் கிடையாதுங்க. நோபடி சின்னர் அப்படி, இந்த சின்னருங்கிற வார்த்தைக்கு வேதாந்திக் லிட்ரேச்சர்ல கிடையாது. ப்ராப்ளம் ஆஃப் சின் அப்படிங்கிறதுலாம் வந்து மதம் சார்ந்த அமைப்புகளினால் ஏற்படுத்தப்பட்டதுதான். வேதாந்திக் லிட்ரேச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த சின்னர், பாவம், பாவ விமோசனம், அந்த இதெல்லாம் வந்து கிடையாது. நோபடி இஸ் எ சின்னர் பிகாஸ் யூ ஆர் அ பிரம்மன், அவ்வாறு தான் அங்கு கூறப்படுகின்றது. ஸோ இந்த ஒரிஜினல் கன்செப்ஷன் ஆஃப் சச்சிதானந்தா, அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் காணக்கூடிய அந்த தீமை, துன்பம், இதற்கான நம்ம பிரச்சனைக்கான விடையை நம்மால கண்டறிய முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். Paragraph 16. We must first make it clear to ourselves that just as when we speak of universal consciousness, we mean something different from, more essential and wider than the waking mental consciousness of the human being. So also, when we speak of universal delight of existence, we mean something different from, more essential and wider than the ordinary emotional and sensational pleasure of the individual human creature. Pleasure, joy, and delight, as man uses the words, are limited and occasional movements which depend on certain habitual causes and emerge like their opposites, pain and grief, which are equally limited and occasional movements from a background other than themselves. Delight of being is universal, illimitable, and self-existent, not dependent on particular causes, the background of all backgrounds from which pleasure, pain, and other more neutral experiences emerge. படிக்கலாம் சார். படிங்க மேடம். What do we mean by the term universal consciousness? It is certainly different from our normal waking consciousness. It is more essential and wider than the ordinary consciousness of human beings. They exist in the universe, independent of all existences. Whether human beings are there or not in the universe, consciousness exists. It is something fundamental in the universe. In the same way, the universal delight of existence is different from the ordinary emotional and sensational pleasure of human beings. It is more essential, meaning it is very fundamental and wider, not limited to one existence, than the individual pleasure. The universal delight exists irrespective of the fact whether human beings exist or not in the universe. What is the nature of pleasure, joy, delight, as man calls them by these words,
They are limited and occasional moments. Their occurrence depends on certain external causes which are formed by habit. For example, people feel joy when they listen to their favorite music, eat their favorite food, meet their favorite friends, etc. In the same way, pain and grief also are limited and occasional moments. Here, what we should notice, both pleasure and pain arise from a background which is other than themselves, that is the delight of being. Why should this limitation giving rise to pain and pleasure take place? We know that Satchidananda is in its nature infinite. When it manifests in the universe, it takes up finite forms. These finite forms mean limitation and imperfection. Satchidananda in its limited manifestation becomes pain and pleasure. What is the nature of the delight of being? It is universal, that is present in all existences and illimitable. It is self-existent, meaning it is not dependent on any external cause. It is the infinite bliss of Satchidananda which forms the background of its finite expressions of pleasure, pain, and the neutral state of indifference. Thank you, sir. Thank you. சாவித்திரியில ஒரு வரி வரும், பெயின், பிளஷர் அண்ட் இன்டிஃபரன்ஸ் வந்து ஆர் த ட்ரிபிள் டிஸ்கைஸ் ஆஃப் ஆனந்தா. டிலைட்டினுடைய ட்ரிபிள் டிஸ்கைஸ் தான் வந்து ஆனந்தத்தினுடைய 3 விதமான ஒரு மாய தோற்றம், ஒரு தோற்றம், ஒரு 3 விதமான ஒரு மாய தோற்றங்களின் மூலம் அந்த ஆனந்தம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஒரு புறம் பெயின், இன்னொரு புறம் பிளஷர், இன்னொரு பக்கம் இது இரண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய நிலை. அப்படின்னா எல்லாமே அதோடைய ஆரிஜின், பெயினுக்கும் ஆரிஜின் சச்சிதானந்தம் தான், பிளஷருக்கும் ஆனந்த பேசிஸ் வந்து ஆரிஜின் சச்சிதானந்தம், இரண்டும் கெட்டாம் நிலைக்கும் பேஸ் வந்து சச்சிதானந்தம் தான். இதுதான் ஃபேக்ட். இது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட். இரண்டாவது முக்கியமான ஒரு உண்மையை கூறுகின்றார். இந்த ஆனந்தம் என்பது தனி மனித சம்பந்தப்பட்ட விஷயமா? ஆனந்தம் என்பது தனி மனித சம்பந்தப்பட்ட விஷயமா? இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இன்னொரு முக்கியமான இதை ஒட்டிய ஒரு இணையான கருத்தையும் நாம் கவனத்தில் கொள்ளணும். உணர்வு நிலை, கான்சியஸ்னஸ் என்பது தனி மனித சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பா? இதற்கு யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? நம்ம கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற சாப்டர்ல பார்த்துருக்கோம். உணர்வு நிலை என்பது ஒரு தனி மனித சம்பந்தப்பட்ட ஒரு அம்சமா? இதற்கான விடையை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆனந்தத்திற்கான விடையை நம்ம சரியா புரிந்து கொள்ள முடியும். கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி ரொம்ப அழகாக பகவான் பார்த்தோம். சாப்டர் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல அந்த பியூர் எக்ஸிஸ்டன்ட் பார்த்தோம். அப்புறம் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் பார்த்தோம். ஐ திங்க் இதற்கு முந்தைய சாப்டர் நினைக்கிறேன். ஸோ இந்த கான்சியஸ்னஸ் என்பது தனி மனித சம்பந்தப்பட்ட விஷயமா? அது யாராவது விளக்க முடியுமா? சார், அது கான்சியஸ்னஸ் இண்டிவிஜுவல் லெவல்ல இருக்கு, யூனிவர்சல் லெவல்ல, டிரான்செண்டன்ட் லெவல். கரெக்ட் நீங்க சொல்றது. அதாவது தனி மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயம் மாத்திரம் அல்ல, அதுதான் நீங்க சொல்ல வர்றீங்க இல்லையா? இட் இஸ் இண்டிவிஜுவல் லெவல்லையும் இருக்கு, யூனிவர்சலாவும் இருக்கு, டிரான்செண்டன்ட் லெவல்லையும் இருக்குது. So we have to raise our consciousness to that level. ஆமா, அது கரெக்ட். அப்புறம் அதே போல இன்னொரு கருத்தையும் பார்த்தோம். கான்சியஸ்னஸ் அப்படின்னா நம்ம எதோட அசோசியேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கன்னா நம்மளுடைய மனிதனுடைய விழித்திருக்கும் நிலையோட அசோசியேட் பண்ணிக்கிறோம். மனிதனுக்கு தான் கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற இது வந்து ராங் அப்படிங்கிறத நம்ம அந்த சாப்டர்ல பார்த்தோம். மனிதனுக்குத்தான் இந்த உணர்வு நிலை அப்படிங்கிறது இருக்கு. என்டையர் யூனிவர்ஸ்ல ஒன்லி தி ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் பீயிங் கான்சியஸ். அதுவும் அவனுக்கு விழித்திருக்கும் நிலையில தான் கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கன்செப்ஷன் இருக்கு. இப்ப நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதோ
இல்லை நம்ம ஒரு மயக்கத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு கான்சியஸ்னஸ்ஸே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். மெடிக்கலாக என்ன சொல்கிறோம்? ஹி லாஸ்ட் இஸ் கான்சியஸ்னஸ், இஸ் அன்கான்சியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கான்சியஸ்னஸ்ங்கிற வேர்டை வந்து ரொம்ப முற்றிலும் தவறாக நம்ம பிரயோகிக்கின்றோம் அப்படிங்கிறத கருத்தை பார்த்தோம். ஆனா உண்மை என்ன? கான்சியஸ்னஸ் என்பது மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, அது எல்லா லெவல்லையும் இருக்குது. அது பிரபஞ்சம் தழுவிய நிலையில் இருக்கின்றது, பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட நிலையிலும் இருக்கின்றது, மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ மனிதன் வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் இட். அதே போலதான் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், ஆனந்தம் என்பது இட் இஸ் யூனிவர்சல் அப்படிங்கிறார். இப்போ சன்லைட் இருக்கு, சன்லைட், ஏர், இதெல்லாம் வந்து யூனிவர்சல், தனிமனிதன் சம்பந்தப்பட்டு இல்லை. ஒரு தனிமனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள் கிடையாது. தேர் ஆல் யூனிவர்சல் ஆஸ்பெக்ட்ஸ். சன்லைட்டாக இருக்கட்டும், மற்ற எல்லாருமே தேர் ஆல் யூனிவர்சல். அதே போலதான் ஆனந்தம் அப்படிங்கிறாரு, யூனிவர்சல் டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாரு. நம்மளுடைய இமோஷனல் அண்ட் சென்சேஷனல் பிளஷர்ஸ், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறார். இதையெல்லாம் தாண்டி இருப்பதுதான் அந்த ஆனந்தம் அப்படிங்கிறார். நம்ம வந்து ஆர்டினரி இமோஷன் அண்ட் சென்சேஷனல் பிளஷர், இதுதான் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இண்டிவிஜுவல் பிளஷர். ஆனா அந்த யூனிவர்சல் டிலைட் அப்படிங்கிறது இதையெல்லாம் தாண்டி இருப்பது. இதுக்கு ஆனா வித்தியாசம் இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ மனிதன் கிட்ட இருக்கிற பிளஷர் அண்ட் ஜாய் டிலைட் இதற்கும் யூனிவர்சல் டிலைட்டுக்கு ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. என்னன்னு சொல்ல முடியுமா? அது பகவான் சொல்லுகின்ற, ரொம்ப அழகாக கூறுகின்றார். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? நம்ம நினைக்கிற அந்த பிளஷர் அண்ட் பெயின் டிலைட் அப்படிங்கிறதுக்கும் யூனிவர்சல் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த டிலைட்டுக்கும் தெர் இஸ் a மேஜர் டிஃபரன்ஸ். ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் இருக்கு. எஸ் மேடம். ஹலோ ஹலோ, கேட்கல உங்க வாய்ஸ். ஹலோ Sir, universal consciousness is wider ஆ than the individual one. கரெக்ட். அது ஒரு அம்சம். இன்னொரு முக்கியமான காரணத்தை கூறுகின்றார். அதாவது நமக்கு ஏற்படுகின்ற இந்த சந்தோஷம், அதே போல வலி, வேதனை, இதுக்கும் இந்த யூனிவர்சல் டிலைட்டுக்கும் முக்கியமான வித்தியாசம் இருக்குது. நீங்க சொல்றது கரெக்ட் சார். யூனிவர்சல் லெவல்ல பெயின் கிடையாது சார். தட் இஸ் ட்ரூ. ஓகே, பெயினை விட்டுறலாம். நம்ம டிலைட்னு எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு தனி மனிதன் அனுபவிக்கின்ற மகிழ்ச்சிக்கும் யூனிவர்சல் லெவல்ல இருக்கக்கூடிய டிலைட்டுக்கும் முக்கியமான வித்தியாசம் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒரு வித்தியாசம், தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் தான் அது அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. இது யூனிவர்சல் லெவல்ல இருக்கு, அது ஒரு வித்தியாசம். அதை தவிர வேறொரு முக்கியமான விஷயம் இருக்கு. வேறொரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது. சூப்பர் கான்சியன்ட்னு சொல்ல முடியாது. தெர் இஸ் ஒன் முக்கியமான காரணம் இருக்கு. இப்ப மனிதனுக்கு மனிதனும் அந்த யூனிவர்சல்ல தானே சார் இருப்பான். அந்த மனிதனும் யூனிவர்சல்ல தானே இருக்கான். ஆனா நம்ம வந்து எப்பொழுதுமே மகிழ்ச்சியில ஆனந்தத்துல இருக்கிறோமா? நம்மளுடைய மகிழ்ச்சி எதை பொறுத்து இருக்கு சொல்லுங்க சார். நம்மளுடைய மகிழ்ச்சிங்கிறது இந்த லைஃப் ரெஸ்பான்ஸை பொறுத்து இருக்கு சார். பட் இப்ப நீங்க சொல்றது இப்ப பாயிண்ட், நீங்க கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட் வந்து இருக்கிறீங்க. என்னன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியும் இன்பமும் துன்பமும் புற தூண்டுதல்களின் எக்ஸ்டர்னல் காஸ் அடிப்படையில் ஏற்படுது இல்லையா? We require some external stimulus to make us happy. Whereas இந்த ஆனந்தம் என்பது இட் இஸ் சுயம்புவாக அதுவே இருப்பது. இட் இஸ் a செல்ஃப் டிலைட். அதுதான் இங்க முக்கியமான வித்தியாசம். புரியுதா உங்களுக்கு? ஆனந்தம் எஸ் அதான் நமக்கு வர்றது எல்லாமே சென்சேஷனல். புலன்களின் அடிப்படையில, புலன்களின் தூண்டுதலின் அடிப்படையில ஏற்படுவதுதான் நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. பர்டிகுலர் காசஸ் இல்லையா? இட் இஸ் என்ன சொல்றார் பகவான்? டிலைட் ஆஃப் பீயிங். இந்த லாஸ்ட் சென்டென்ஸை படிச்சு பாருங்க. டிலைட் ஆஃப் பீயிங் இஸ் யூனிவர்சல், இல்லிமிட்டபிள் அண்ட் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் அர்த்தம் சுயம்புவா இருக்கு அப்படிங்கிறாரு. நாட் டிபெண்டன்ட் ஆன் பர்டிகுலர் காசஸ் அப்படிங்கிறாரு. ஓகே,
ஆனா அதுக்கு முதல்ல என்ன சொல்றாரு பாருங்க, pleasure, joy and delight as man uses the words are limited and occasional moments which depend on certain habitual causes. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு வந்து நல்ல உணவு சாப்பிட்டா அவங்களுக்கு சந்தோஷமா இருப்பாங்க, நல்ல நண்பர்களை சந்திச்சா சந்தோஷமா இருப்பாங்க, நல்ல மியூசிக் கேட்டா சந்தோஷமா இருப்பாங்க, சில பேருக்கு ரொம்ப அருமையான காஃபி கொடுத்தா தே வில் பி வெரி ஹாப்பி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புறத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு தூண்டுதல்களின் அடிப்படையில நம்மளுடைய மகிழ்ச்சி, இன்பம் எல்லாம் அமைகின்றது. whereas யூனிவர்சல் டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படி இல்லை அப்படிங்கிறார். அது வந்து செல்ஃபா இருக்கு, அப்படியே தானாகவே இருக்கின்றது, அதுக்கு எந்த விதமான புறக்காரணங்களும் தேவையில்லை அப்படிங்கிறார். அதுதான் முக்கியமான ஒரு காரணம் ஆனந்தத்தை. அதனாலதான் வந்து ஞானிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏன் அவங்க எல்லாம் எப்பொழுதுமே ஆனந்தத்தில் இருக்கிறாங்க, அந்த நமக்குள்ளே அவங்க வந்து they go inside and they live in the psychic being. see the psychic being வந்து எப்பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா அது தன்னை எப்பொழுதுமே எதனுடன் அடையாளம் கொண்டு உள்ளது, அந்த டிவைன் சச்சிதானந்தா உன்னுடைய டிவைனோட தான் அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய சைக்கிக் பீயிங், சைத்திய புருஷன் தன்னை எப்பொழுதுமே அதனுடன் அடையாளம் கொண்டு இருப்பதால் அதுல சைக்கிக் பீயிங்கை ரியலைஸ் பண்ணி அதுல இருக்கிறவங்க ஞானிகள் சித்தர்கள்லாம் வந்து எப்பொழுதுமே வந்து ஆனந்தத்துல இருப்பாங்க. சாப்பாடு இருக்கு இல்ல, புறத்துல வந்து ஒரு கடினமான சூழ்நிலை அவங்க இருந்தாலும் அவங்க உள்ள இருக்கக்கூடிய ஆனந்தம் வந்து எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பாங்க. என்ன காரணம்னா இதுதான் காரணம், பகவான் சொல்லக்கூடிய இந்த காரணம் தான். இந்த இன்னொரு முக்கியமான இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வந்து இதோடைய உல்டாவை பார்க்கலாம். இப்போ இந்த 3 முக்கியமான பாயிண்ட் இருக்கு இந்த பேராகிராஃப்ல. நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஆனந்தம் என்பது யூனிவர்சலா இருக்குது, தனிப்பட்ட முறையில மாத்திரம் இல்லை அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா அது வந்து சுயம்புவாகவே இருக்கின்றது, இட் இஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட். 3வது பாயிண்ட் மனிதன் என்ன காரணத்தினால அதை அனுபவிக்க முடிவதில்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த கருத்தை பார்த்தோம். மனிதன் என்கின்ற நிலையில வந்தப்புறம் என்ன ஆயிடுது சொல்லுங்க பார்க்கலாம். மனிதன் என்கின்ற நிலையில வந்தப்புறம் அதனுடைய அடிப்படை குணம் வந்து எப்படி மாறுபடுகின்றது? அடிப்படை குணம் பார்த்தோம், எஸ் எக்ஸாக்ட்லி யூனிவர்சல்ல இருந்து செல்ஃபா மாறிடுது. ஸோ என்ன ஆயிடுது, யூனிவர்சல் அப்படிங்கும் போது பறந்து விரிந்த அகண்டு இருந்த ஒரு பரந்த நிலையில இருக்கு, அன்லிமிட்டடா இருக்கு, இன்ஃபினிட்டா இருக்கு. the moment it becomes individualized ஒரு வரையரம்பிக்குள்ள வந்துருச்சு. வரையரம்பிக்குள்ள வந்தாலே ப்ராப்ளம் ஆயிடுது அப்படிங்கிறார். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் அழகாக விளக்குகின்றார். இங்க பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா விளக்குகின்றார் பகவான், ரொம்ப அழகாக போச்சு. the delight of being is universal, illimitable and self existence, not dependent on particular causes, background of all backgrounds. ஆனா மனிதர்கிட்ட வந்தப்பறம் என்ன ஆயிடுது பாருங்க, கடைசியில நம்ம அதோட எக்ஸ்பிளனேஷன் கூட கொடுத்துருக்கோம் நம்ம. why should this limitation giving rise to pain and pleasure and limitation மனிதன் கிட்ட? we know that Sachidananda is in its nature infinite. when it manifests in the universe it takes up finite forms. மனிதன் அப்படின்னு அந்த நிலையில வெளிப்படுத்தும் போது ஃபைனைட் ஃபார்ம்ஸ் வந்து வந்துடுது. ஃபைனைட் ஃபார்ம்ஸ்னா லிமிட்டேஷன் அண்ட் இம்பர்ஃபெக்ஷன் இல்லையா? மனுஷன் வந்தாலே இந்த லிமிட்டேஷன் இம்பர்ஃபெக்ஷன் வந்துடுது. ஏன்னா அவர் கான்சியஸ்னஸ் இஸ் லிமிட்டட். சச்சிதானந்தா வந்து அது வந்து இன்ஃபினிட்டா எக்ஸ்பிரஸ் ஆகிற வரைக்கும் அது ஆனந்தமா இருக்கு. த மொமெண்ட் இட் இஸ் எக்ஸ்பிரஸ் டு லிமிட்டேஷன் இட் பிகம்ஸ் பெயின் அண்ட் ப்ளஷர் அப்படிங்கிறார். ஸோ இந்த பெயின் அண்ட் ப்ளஷருக்காக காரணத்தை புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. வை ஹியூமன் பீயிங்ஸ் ஃபேஸ் ப்ளஷர் அண்ட் பெயின்? பிகாஸ் சச்சிதானந்தா வந்து மனிதன் மூலமாக அதனை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது, ஒரு எல்லைக்குட்பட்டு வெளிப்படுத்த முயலும் பொழுது அது வலியையும் வேதனையும் அதன் மூலமாகத்தான் தன்னை வெளிப்படுத்த வேண்டி இருக்கின்றது என்பது ஒரு கட்டாய நிலையாக இருக்கின்றது. ஸோ திஸ் இஸ் அன் இன்டர்மீடியரி. இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, த மொமெண்ட் மனிதனுடைய உணர்வு நிலையை நம்ம விரிவாக்கம் செஞ்சோம் அப்படின்னா
இந்த வலியையும் வேதனையும் நம்மளால அதுல இருந்து வெளியே போயிட முடியும் அப்படிங்கிறார். பகவான் வந்து அதான் சொல்யூஷனை கொடுக்குறாரு. You have to expand your consciousness அப்படிங்கிறார். இது சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. நிரோத்பரன் வந்து ஆசிரமத்துல வந்த சில நாட்கள்ல அன்னை வந்து ஒரு அழகான ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ரொம்ப அற்புதமா கேட்குறாங்க. அந்த கேள்வியே ஃபர்ஸ்ட் பகவான் இவருக்கு நிரோத்பரனுக்கு புரியல. என்ன கேட்குறாங்க? ஹவு டு யூ வாண்ட் டு ஃபார்முலேட் யுவர் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறாங்க. ஹவு டு யூ வாண்ட் டு ஃபார்முலேட் யுவர் ஆஸ்பிரேஷன்? உன்னுடைய ஆர்வத்தை எவ்வாறு நீ தெரிவிக்க விரும்புகின்றாய் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இந்த கேள்வியே ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல அப்படிங்கிறாரு நிரோத்பரன். அப்புறமா சொல்றாரு தட்டு தர மாதிரி, எஸ் அவர் தெரிஞ்ச ஐ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனந்தா அப்படிங்கிறாரு. ஏன்னா அப்பதான் அவர் புதுசா வந்திருக்காரு. ஸோ ஆனந்தம் என்கின்ற வார்த்தை எல்லாரும் கேள்விப்பட்டது. ஐ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனந்தா அப்படிங்கிறாரு. மதர் கேட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். எஸ் அவர் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு இவர் மறந்துட்டார், கம்ப்ளீட்டா மறந்துட்டார். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ஒரு பீச்ல நடந்து போறாரு. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வந்து அந்த எக்ஸ்டசி வருது. எக்ஸ்டசினா பரவசம், ஆனந்தத்தினுடைய ஒரு பிரவாகம் அவருள் ஏற்படுகின்றது. அவரால் நடக்க முடியல, அப்படியே உட்காந்துடுறாரு, பெஞ்சில் அப்படியே படுத்துடுறாரு. கம்ப்ளீட்டா அப்படியே வெள்ளமாக அவருக்குள்ள அந்த ஆனந்தம் என்பது பாய்கின்றது. அந்த உணர்வு நிலையிலேருந்து அவர் திரும்புவதற்கு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படிங்கிறாரு அவர். அப்புறமா மதர்கிட்ட சொன்னோன்னே, எஸ் யூ வாண்டட் ஆனந்த், யூ வாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனந்தா, ஐ கேவ் யூ த ஆனந்தா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு மதர் சொல்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் பிரபஞ்சத்துல அந்த ஆனந்தம் என்பது அப்படியே எல்லையற்ற நிலையில இருக்கு. தனி மனிதனுக்கு உள்ள வரும்போது அது தாங்கிக்கிறதுக்கு நம்மளால முடியணும். நார்மலா ஹியூமன் பீயிங்ஸால தாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஈவன் பகவானே பார்த்தீங்களா, சாவித்திரியில அந்த வரி வருது. அவருடைய நர்வ் ஃபைபர்லாம் வந்து எரிய ஆரம்பிச்சதுன்னு அவருடைய அந்த சாவித்திரி ஒரு வரிகள்ல வரும். அந்த ஆனந்தத்தினுடைய இது வரும்போது அவருடைய நர்வ் ஃபைபர்லாம் வந்து அசுபதியினுடைய யோகானுபவம் குறித்து கூறுகின்றார். அவருடைய நரம்பு அந்த ஃபைபர்ஸ் எல்லாமே எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆனந்தம் வந்து உள்ள வரும்பொழுது அந்த அனுபவம் வந்து ரொம்ப ஒரு தீவிரமாக இருக்கும். அது தாங்கிக்கிறதுக்கு சக்தி வேணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது போகலாம். When delight of being seeks to realize itself as delight of becoming, it moves in the movement of force and itself takes different forms of movement, of which pleasure and pain are positive and negative currents. Subconscient in matter, superconscient beyond mind, this delight seeks in mind and life to realize itself by emergence in the becoming, in the increasing self-consciousness of the movement. Its first phenomena are dual and impure, move between the poles of pleasure and pain, but it aims at its self-revelation in the purity of a supreme delight of being, which is self-existent and independent of objects and causes. Thank you. Explanation. Padikit Master. Yes, madam. Delight of being is the ultimate background of everything and it is self-existent. This delight of being in manifestation seeks to realize itself as delight of becoming. We have seen that the conscious force, that is Chit Shakti, throws itself out to create infinite forms of itself. The delight of being also moves in the movement of conscious force and itself takes different forms of movement. The pleasure is the positive current of this movement and the pain is the negative current. This means both pleasure and pain arise from the same source of movement, that is the delight of being. This delight is present in subconscious state below in matter, superconscious state beyond mind. Between matter, below and superconscious above, mind and life exist. This self-delight seeks to realize itself in life and mind
by its emergence, that is coming out of itself in the becoming. Because life and mind operate at a more conscious state than matter, the emergence of delight occurs in the increasing self-consciousness in the moment. What's the nature of the delight in its realization in mind and life? Its first movement happens between the two ends of pain and pleasure. Thus, to start with, its action is impure, consisting of two parts. Yet, its ultimate goal in the moment is to make itself known in the purity of the supreme delight of being, because that is its very nature. The supreme delight of being is self-existent without the need of any external object or causes. Thank you, sir. Thank you. Thank you. இப்போ நம்ம ஒரு கேள்வியை நம்ம யோசிக்கணும். சச்சிதானந்தா நிலையில இந்த டிலைட் எப்படி இருக்கு, இந்த பிரபஞ்சத்துல இந்த டிலைட் எப்படி இருக்கு சொல்ல முடியுமா யாராவது? இந்த இந்த இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இந்த பேராகிராஃப் புரிஞ்சுக்கலாம். சச்சிதானந்தா லெவல் தான் வந்து எல்லாம் கடந்த நிலை இல்லையா? அட் த லெவல் ஆஃப் சச்சிதானந்தா லெவல்ல இந்த டிலைட் எப்படி இருக்கு, பிரபஞ்சம் என்கின்ற நிலையில இந்த டிலைட் எப்படி இருக்கு? சார் நம்ம வந்து சச்சிதானந்தால இருக்கிற டிலைட்டை வந்து we cannot express, பட் யுனிவர்சல் இதுல நம்மளால we can express it. நம்ம ஃபீல் பண்ண முடியும், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இஸ் இட் கரெக்ட்? அதாவது நீங்க சொல்ற ஒரு முக்கியமான ஒரு வேர்டு இருக்கு. நீங்க சொல்றது நீங்க ஒரு கேட்சி வேர்டு என்னன்னா எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்றீங்க இல்லையா? சச்சிதானந்த நிலையில எக்ஸ்பிரஸ் ஆயிருக்குதா இல்லையா? ஃபீல் பண்ண முடியும். அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. இல்ல நீங்க கரெக்டா சொன்னீங்க. அதாவது சச்சிதானந்த நிலையில அந்த நிலையிலயும் ஆனந்தம் இருக்கு. பிரபஞ்சம் என்கின்ற பிரபஞ்சமாக வெளிப்படும் பொழுதும் அந்த ஆனந்தம் இருக்கின்றது. அப்படின்னா அந்த சச்சிதானந்தா அந்த நிலையில எப்படி, அதாவது அந்த ஆனந்தத்தினுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அதாவது ஸ்டேட்டஸ் தான் முக்கியம் இங்க. அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க, ஸ்டேட்டஸ். சச்சிதானந்தாவுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஆனந்தத்தினுடைய ஸ்டேட்டஸ் வந்து சச்சிதானந்தால எப்படி இருக்கு, அதே ஆனந்தத்தினுடைய ஸ்டேட்டஸ் வரையறுக்கப்படாத நிலையில அந்த சச்சிதானந்த நிலை இருக்கு. ஆனா பிரபஞ்சத்துல தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும்போது எப்படி வந்து அந்த சச்சிதானந்தா அந்த ஆனந்தம் எப்படி இங்க காணப்படுகின்றது, என்னவாக எப்படி என்னவா இருக்கின்றது இந்த பிரபஞ்சத்துல? கரெக்ட். இப்ப இவங்க சொல்ற வார்த்தையும் கரெக்ட். ரெண்டு வார்த்தை சொல்றீங்க, ரெண்டையும் நம்ம லிங்க் பண்ணா நமக்கு விடை கிடைச்சிரும். எக்ஸ்பிரஸ்ங்கிற வார்த்தையை மைத்ரி மேடம் யூஸ் பண்ணாங்க, இவங்க எமர்ஜென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. பகவான் வந்து இன்னும் டெக்னிக்கலா யூஸ் பண்றாரு, பீயிங் அண்ட் பிகமிங் அப்படிங்கிறார். சச்சிதானந்தா ஸ்டேட்ல எப்படி இருக்கு? பீயிங்கா இருக்கு, செல்ஃப் எக்ஸிஸ்டன்டா பீயிங்கா இருக்கு. அதே இது பிரபஞ்சத்துல எப்படி இருக்குன்னா பிகமிங்கா இருக்கு அப்படிங்கிறாரு. சச்சிதானந்தால பிரபஞ்சம் அப்படிங்க வந்தப்ப என்ன ஆகுது? அந்த டிவைன் வந்து பல்வேறு அமைப்புகளின் மூலமாக சடப்பொருட்கள், அனிமல்ஸ், பிளான்ஸ், மனிதன் என்கின்ற நிலைகளின் மூலம் தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது. ஸோ இந்த பீயிங் அண்ட் பிகமிங் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் இல்லையா? பீயிங் அப்படிங்கிறது இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாத நிலை, அதுதான் பீயிங் அப்படிங்கிறது. பிகமிங் அப்படிங்கிறது இறைவன் தன்னை இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக வெளிப்படுத்தி கொள்ளும் நிலை தான் பிகமிங். இந்த சச்சிதானந்தா வந்து பீயிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கு, பிகமிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. பீயிங் ஸ்டேட்டஸ்ல எப்படி இருக்கு? நீங்க சொல்ற மாதிரி செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் ஆகவும் இன்ஃபினிட் ஆகவும் இருக்கு. பிகமிங் அப்படிங்கிற வந்தோன்னா எப்படி ஆயிடுது? எல்லாம் எல்லைக்குட்பட்ட வடிவங்களின் மூலமாக, அமைப்புகளின் மூலமாகத்தான் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தன்னை உட்படுத்தி கொள்கின்றது. ஸோ இந்த ப்ராசஸ் நமக்கு நல்லா புரியுது. பீயிங் அண்ட் பிகமிங். பீயிங்ல இருக்கும்போது வேற ஒரு மாதிரி இருக்கு, பிகமிங்ல இருக்கும்போது வேற ஒரு மாதிரி இருக்கு. இந்த பிகமிங்க வரும்போது தான் அந்த ப்ராப்ளம் வருது. பிகமிங்னா என்ன அர்த்தம்? மனுஷன் மூலமா வருது, மெட்டீரியல் லெவல்ல வருது. மெட்டீரியல் லெவல்ல அது அப்ளிகபிள் ஆகாது. பட் மனுஷன் மூலமா வரும்போது தான் இங்க ப்ராப்ளம் வருது.
என்ன காரணம்னா பிகமிங் அப்படின்னாலே என்ன ஆயிடுது, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லிமிடேஷன் ஆயிடுது இல்லையா? பிகமிங் அப்படின்னாலே லிமிடேஷன். இப்ப மெட்டீரியல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா அங்க கான்சியஸ்னஸ் வந்து முற்றிலும் வெளிப்படாத நிலை. சடப்பொருட்கள்லயும் கான்சியஸ்னஸ் இருக்கு, பிளான்ஸ் கிட்டயும் இருக்கு, அனிமல்ஸ் கிட்டயும் இருக்கு. ஆனா எங்க முற்றிலும் நல்ல வெளிப்பட்ட நிலையில இருக்கின்றது? மனிதன் என்கின்ற நிலையில தான் அந்த கான்சியஸ்னஸ் வந்து நன்றாக வெளிப்படும் நிலையில அந்த பரிணாம வளர்ச்சியில இருக்கு. ஸோ இந்த நிலையில தான் வந்து இந்த வலியும் வேதனையும் உணரப்படுகின்றன அப்படிங்கிறார் பகவான். லைஃப் அண்ட் மைண்ட் அப்படிங்கிறது, லைஃப் அண்ட் மைண்டு கீழே மேட்டர், அங்க அங்க வந்து அதோட எக்ஸ்பிரஷன் வந்து கம்மியா இருக்கு. சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்ல தட்ஸ் a different issue. பட் லைஃப் அண்ட் மைண்ட் அப்படிங்கிற நிலையில தான் வந்து அந்த எமர்ஜென்ஸ் ஆஃப் டிலைட், எமர்ஜென்ஸ், அந்த ஆனந்தம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது என்பது மிகவும் தீவிரமாக காணப்படுகின்றது. மைண்ட் அண்ட் லைஃப்ல தீவிரமாக காணப்படுகின்றது. அதுல என்ன ஆகுது அப்படின்னா பகவான் என்ன கூறுகின்றார், அவ்வாறு ஆனந்தம் தன்னை மனம் வாழ்வு என்கின்ற நிலையில் வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது இரண்டு விதமான ஒரு சக்தியின் பிரயோகங்களின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார். ஒன்று என்னவென்றால் ஆனந்தம், அந்த சந்தோஷம், பிளஷர். இன்னொன்னு எப்படி இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு ரெண்டு விதமான ஒரு போல்ஸ் இருக்கோ, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்ங்கிற மாதிரி, நெகட்டிவா பாசிட்டிவ் ஸ்ட்ரீம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து பிளஷர், நெகட்டிவ் ஸ்ட்ரீம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து பெயின். இப்படிதான் வந்து எது எக்ஸ்பிரஸ் பண்ணிக்குது? ஆனந்தம் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்குது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வலி அப்படிங்கிறது ஆனந்தத்திற்கு எதிரானதுன்னு கிடையாது. இட்ஸ் நாட் ட்ரூ. வலியும் வேதனையும் ஆனந்தத்தினுடைய இருவிதமான வெளிப்பாடுகள் அப்படிங்கிறார். இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா அந்த பீயிங் வந்து பிகமிங்கா தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதனால அவ்வாறு நடைபெறுகின்றது. அது மாத்திரமல்ல, அந்த தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல் என்பது ஆனந்தம் சுயமாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார் பகவான். ஆகையினால இது முக்கியமான ஒரு காரணத்தை கூறுகின்றார். இந்த பிகமிங் வந்தாலே பீயிங் வந்து எப்பொழுதுமே சுப்பீரியர், ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பீயிங் வந்து சுப்பீரியர், அன்மேனிஃபெஸ்ட் வந்து சுப்பீரியர், மேனிஃபெஸ்ட் வந்து அதுல கொஞ்சம் இன்ஃபீரியர் தான். பட் ஒன் அண்ட் த சேம் தான். ஆனா பார்ப்பதற்கு இன்ஃபீரியர் போல தோன்றும். பீயிங் வந்து சுப்பீரியர் ஸ்டேட், பிகமிங் வந்து கொஞ்சம் இன்ஃபீரியர் ஸ்டேட்டுங்கிறதுனால இந்த டியூவாலிட்டிஸ் வந்துருது அப்படிங்கிறார். டியூவல் அண்ட் இம்பியூர் அப்படிங்கிறார். அதனாலதான் வந்து அந்த ப்ரெஷர் அண்ட் பெயின் வருது அப்படிங்கிறார். ஆனா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எதை காட்டுகின்றது என்றால் ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு தான் அப்படிங்கிறார். நீங்க வந்து அதனாலதான் வந்து என்ன நம்மளால முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, ஒருவருக்கு வந்து மகிழ்வாக இருக்கிறார், அப்பவும் நம்ம ஆனந்தத்தை, அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் உள்ள ஆனந்தத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். அதே சமயம் ஒருவர் வந்து வலியிலும் வேதனையிலும் இருக்கும் பொழுதும் கூட அவர் சற்று உள்ளே சென்றால் அதற்கு பின்னால் உள்ள ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறார் பகவான். ஆனந்தத்தை இந்த இரண்டு நிலைகளிலுமே அனுபவிக்க முடியும். என்ன காரணம் என்றால் இவை இரண்டு நிலைகளுமே இந்த ஆனந்தத்தினுடைய இருவகை வெளிப்பாடுகள் தான். நீ எந்த சோர்ஸ்ல நீ பேக் ட்ராக் பண்ணாலும் உன்னால ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது போகலாம். இல்ல வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம், இல்ல அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். அடுத்தது போகலாம். Just as Sachidananda moves towards the realization of the universal existence in the individual and of the form exceeding consciousness in the form of body and mind, so it moves towards the realization of universal, self-existent and objectless delight in the flux of particular experiences and objects. Those objects we now seek as stimulating causes of a transient pleasure and satisfaction. Free, possessed of self, we shall not seek but shall possess them
as reflectors rather than causes of a delight which eternally exists. Thank you. Explanation, Paul. படிக்கவா சார்? Yes, sir. படிக்கிறீங்களா? சார் படிக்கலாங்களாங்க ஆ, சார்? படிங்க. அவங்க படிங்க மேடம். திலகவதி படிக்கிறாங்க மேடம். திலகவதியா? சரி, படிங்க படிங்க மேடம். திலகவதி படிங்க. Satchitananda in its becoming, that is coming forth, takes hold of the individual mind, life and body. This complete change of mind, life and body of an individual by Satchitananda consciousness is the ultimate purpose of human existence. Its consciousness exists beyond forms. It seeks to realize itself in the form of body and mind. The delight of being is universal, self-existent and objectless, that is not dependent on any object for its existence. Satchitananda moves towards realization of this delight in the flowing out of particular experiences and objects. In other words, the delight which is universal seeks to express through individual experiences and objects in the world in its becoming, that is manifestation. We seek those objects in our day-to-day life to stimulate joy and satisfaction in us. Yet, such happiness is very temporary. The delight is eternally present within us. Living on our surface self in a world of matter, we are not aware of the existence of this self-delight. Once we become aware of this self-delight, then we shall not seek external objects to make us happy. Instead, whatever objects we possess will merely reflect the delight which is already within us. We attain freedom from our dependency on external objects. All existences in the world will reflect nothing but Ananda. We will enjoy causeless delight. Thank you, sir. Thank you. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பகவான் சொல்றார். அதாவது இந்த கருத்துக்கெல்லாம் உள்ள மனிதன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, மனிதன் வந்து சந்தோஷத்தை வந்து வெளியில தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது. இதோட வேர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பார்க்குறோம், நம்ம நிறைய பேர் பாவம் தவறான வழிகளில் வாழ்க்கையை நடத்துறாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு வந்து அந்த வெளியில ஒரு புறத்தூண்டுதல்களையே நம்பியே வாழ்க்கை நடத்துறாங்க. அதை நம்பிதான் நம்ம அந்த இன்பம் வேணும் அப்படின்னு போறாங்க, வழி தவறி போறாங்க. நம்ம பார்க்குறோம், பேப்பர்ல படிக்கிறோம். ஆனால் எல்லாமே வந்து என்ன காரணத்தினால இந்த மனிதன் மகிழ்ச்சியை நாடுகின்றான்? என்ன காரணத்தினால? ஏன்னா குழந்தைகள்ல இருக்கும் பொழுதே இந்த மகிழ்ச்சியை நாடுவது என்பது வந்து விடுகின்றது. அப்பொழுதிருந்தே நாம் ஒரு புறத்தூண்டுதலின் மூலமாக இறுதியாக மகிழ்ச்சியை அடைவது, அதுதான் நமக்கு முக்கியம். இறுதியாக மகிழ்ச்சியை அடைவது, அது நமக்கு எப்படி சரியான அடைவதுன்னு தெரியாதனால என்ன பண்றோம், வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் ஒவ்வொன்னா ஒவ்வொரு நிலையிலும் உபயோகப்படுத்துகின்றோம். குழந்தையா இருக்கும்போது வி யூஸ் டாய்ஸ், பொம்மைகள் இது மாதிரி வச்சு விளையாடுறோம். அப்புறமா பெரியவங்களான வேற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, இது மாதிரி ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆர்வம், அதாவது பொருள்கள், புறத்தூண்டுதல்கள், எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ், எக்ஸ்டர்னல் எக்ஸ்பீரியன்சஸ், இதன் மூலமாக மகிழ்ச்சியை அடைய விரும்புகின்றோம். இது வந்து ஒரு மனிதனுடைய அடிப்படை இயல்பாக இருக்கின்றது. இதற்கு காரணம் என்ன? என்ன காரணத்தினால மனிதன் மகிழ்ச்சியை
நாடுகின்றான். அதாவது அடிப்படையில ஒரு கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன காரணத்தினால ஒரு மனிதன் மகிழ்ச்சியை நாடுகின்றான் என்றால், அவன் மகிழ்ச்சியை நாடுவதின் மூலமாக ஆனந்தத்தை அடைய விரும்புகின்றான். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அவனுக்கு சொல்ல தெரியல அது. அதாவது மனிதனுக்கு வந்து ஆனந்தம் வேறு மகிழ்ச்சி வேறு என்பதை சொல்ல தெரியல. ஆனா அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டிலைட் அப்படிங்கிறது யூனிவர்சலா இருக்கு, பிரபஞ்சம் தழுவிய நிலையில இருக்கு. எல்லா மனிதனுக்குள்ளேயும் அந்த ஆனந்தம் வந்து செல்ஃப் டிலைட்டா இருக்கு, செல்ஃப் எக்ஸிஸ்டண்டா இருக்கு, தானாகவே இருக்கின்றது. தானாகவே இருக்கக்கூடியது எப்படி என்ன செய்கின்றதுன்னு பார்த்தோம். பிகமிங்ல வெளிப்படுத்தி கொள்கின்றது. மனிதன் என்கின்ற அனுபவம் என்கின்ற அமைப்பு தோன்றிய பிறகு அந்த அமைப்பின் மூலமாக அந்த ஆனந்தம் என்ன செய்கின்றது, தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முயலுகின்றது. அதுலதான் நம்மளுக்கு இந்த 3 விதமான அனுபவங்கள்லாம் ஏற்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல என்ன காரணத்தினால மனிதன் வந்து இந்த மகிழ்ச்சியை நாடுகின்றான் என்றால், அவன் புலன்களின் மூலமாக மகிழ்ச்சியை நாடினாலும் இறுதியில் என்ன காரணம், எது அவனை மகிழ்ச்சியை நாட செய்கின்றது என்றால், அந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் டிலைட், அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ள விரும்புவதால் மகிழ்ச்சியை நாட வேண்டும் என்கின்ற ஒரு குரூடு, வெளியிலேருந்து பார்க்கும்போது இட்ஸ் வெரி குரூட் ஃபார்ம். ஆனந்தம் வேறு, மகிழ்ச்சி என்பது வேறு. ஆனா அதுக்கு அடிப்படை வந்து ஆனந்தம் தான் அப்படிங்கிறாரு பகவான். ஆனந்தம் தான் அடிப்படையில் இருக்கு. பட் மனுஷன்ட்டு அது வந்து வரும்போது அது கரப்ட் ஆயிடுது. இட் பிகம்ஸ் இம்பியூர் ஆயிடுது. அதனாலதான் வந்து மனுஷன் வந்து மகிழ்ச்சியை நாடுகின்றான். உயர் லெவல்ல இருக்கிறவங்க உயர்தரமான மகிழ்ச்சியை நாடுகின்றார்கள். கீழ்நிலையில் இருக்கிறவங்க கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நாடுகின்றார்கள். அல்டிமேட்டா எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சச்சிதானந்தா தான் ட்ரைஸ் டு எக்ஸ்பிரஸ் செல்ஃப் டிலைட் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இதுல மனிதன் வந்து அனுபவங்கள் அல்லது புறத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள், பொருட்கள், மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸ், வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள், நல்ல உணவு, மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸு, மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸு, இது மூலமாகலாம் நம்ம வந்து அடைகிறோம். அது மாதிரி பண்ணும்பொழுது உண்மையிலேயே என்ன நடக்கின்றது, உண்மையிலேயே அந்த பொருட்கள் வந்து நமக்கு இன்பத்தை தருகின்றதா? இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம அடைய விரும்புகின்றோம். அந்த பொருளின் மூலமாக இந்த பொருள் கிட்டுனா நமக்கு வந்து இன்பம் கிட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே அந்த பொருள் மூலமா நமக்கு இன்பம் கிட்டுகின்றதா அப்படின்னா அந்த நமக்கு அதுல கிட்டக்கூடிய இன்பம் வந்து சாஸ்வதமா இருக்கணும் இல்லையா? ஒரு புது கார் வாங்குறோம், கார் வாங்கின அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். அது அடுத்த நாளே அதோடைய சந்தோஷம் வந்து ஃபேட் ஆயிடுது. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு சுத்தமா அதை பத்தி கேரே பண்றதுல. இது மாதிரிதான் எல்லா பொருளும் இருக்கு. நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருளும் அப்கோர்ஸ் யூட்டிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல அது யூஸ் ஆகுது, தட்ஸ் அ டிஃபரெண்ட் இஷ்யூ. ஆனா ஜனங்க வந்து வெறும் யூட்டிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல மாத்திரம் பொருளை வாங்குற டிசையர் பேர்ல தான் நிறைய இதை வந்து எஸ்பெஷலி தற்காலத்து இளைஞர்கள் தே ஆர் ட்ரிவன் பை டிசையர். இதுல என்ன நடக்கின்றது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பகவான் இங்க கூறுகின்றார். என்ன கூறுகின்றார் என்றால், இந்த எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் மூலமா எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை இந்த அனுபவங்கள் மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் என்பது இந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வந்து ஒரு சாதனமாக, ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அவ்வளவுதான். இந்த வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, அவ்வளவுதான். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுது நம்மள. ஒரு தற்காலிகமான மகிழ்ச்சியை தூண்டுகின்றது, தற்காலிகமான திருப்தியை தூண்டுகின்றன. Those objects we now seek as
stimulating causes of a transient pleasure and satisfaction. இதுதான் நடைபெறுகின்றது. அதாவது அல்டிமேட்டா எது நம்மள மகிழ்ச்சியை நாட செய்கின்றது என்றால், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தம் தன்னை வெளிப்படுத்த நினைப்பதால் மகிழ்ச்சியை நாட செய்கின்றது. ஆனால் இந்த புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன செய்கின்றது? They serve as stimulating causes of a transient pleasure and satisfaction என்று பகவான் கூறுகின்றார். அது மாத்திரம் இல்ல, பகவான் வேறொரு கருத்தையும் கூறுகின்றார். இந்த ஆனந்தம் தன்னை பிரபஞ்ச ரீதியாக அது அந்த ஆனந்தம் எப்படி சுயமாகவே எந்த விதமான புறக்காரணங்களும் இன்றி அனைத்தினுள்ளும் பிரபஞ்சம் ரீதியாக இருக்கக்கூடிய ஆனந்தம் என்ன செய்கின்றது? தெளிவாக புரிந்து கொள்ளணும். எந்த விதமான புறக்காரணங்களும் இன்றி தானாக சுயம்பாகவே அனைத்தினுள்ளும் பிரபஞ்சம் தழுவியும் இருக்கக்கூடிய ஆனந்தம் என்ன செய்கின்றது? தன்னை ஒரு குறிப்பிட்ட அனுபவங்களின் மூலமாகவோ ஒரு குறிப்பிட்ட பொருட்களின் மூலமாகவோ தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கின்றது. இங்க எது முக்கியம் அப்படின்னா, ஆனந்தம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல், அதுதான் முக்கியம். சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தம் தான், உள்ள இருக்கக்கூடிய ஆனந்தம் தான். வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் சோர்ஸ் கிடையாது. தே ஆர் நாட் த காசஸ். ஆனா ஸ்டிமுலேட்டிங் காசஸா இருக்கு, தற்காலிகமான தூண்டக்கூடிய அமைப்புகளாகத்தான் இருக்கின்றது. இது ஆரம்ப நிலையில இருக்கு. ஒரு மனிதன் புறத்தில் வாழாமல் அகத்தில் வாழ துவங்கும் பொழுது, தன்னுடைய அகத்திலிருந்து வாழும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? என்ன நடைபெறுகின்றது? He is possessed of self. He is free. இந்த புறத்தில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்கின்றான். He is free, possessed of self. தன்னுடைய ஆன்மனினுடைய வசத்தில் அவன் தன்னை உட்படுத்திக் கொள்ளும் பொழுது பகவான் என்ன கூறுகின்றார்? We shall not seek but shall possess them as reflecteds அப்படிங்கிறார். நீ அந்த நிலையில என்ன பண்ணுவ? என்ன கூறுகின்றார்? நீ வெளியில இருக்கக்கூடிய பொருட்களை உன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக நீ நாடமாட்டாய் அப்படிங்கிறார். We shall not seek but shall possess them as reflecteds. அந்த ஆனந்தத்தை பிரதிபலிக்கும் அமைப்புகளாகத்தான் நீ வெளியில இருக்கக்கூடிய அந்த பொருட்களை நீ பயன்படுத்துவாயே ஒழிய அதன் மூலமாக ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று நீ அவைகளை நம்பி நீ இருக்க மாட்டாய் அப்படிங்கிறார். Those objects we now seek as stimulating causes of a transient pleasure and satisfaction. Free, possessed of self, we shall not seek but shall possess them as reflectors rather than causes of delight, which eternally exist. Delight வெளியில இருந்து வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த பொருட்கள்லாம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் இந்த ஆனந்தத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடிகளாகத்தான் இருக்குமே ஒழிய கண்ணாடிக்கு அதுவே ஒரு பிம்பத்தை தோன்றுவிக்க முடியாது. வெளியில இருக்க பிம்பத்தை அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதே போலதான் ஆனந்தம் உள்ள இருக்கு, சோர்ஸ் உள்ள இருக்கு. ஆனா நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் ஆனா நம்ம ஒன்ஸ் we go inside, உள்ள இந்த அகத்திலிருந்து வாழும் பொழுது இந்த பொருட்களை நம்பி நம்மளுடைய மகிழ்ச்சி அமையாது அப்படிங்கிறார். அடுத்த பேராகிராஃபையும் பார்த்துடலாம், ஏன்னா அதோட இந்த இது முடிஞ்ச சாப்டரே முடியுது. we will close அதோட அடுத்தது போய். Paragraph 17. In the egoistic human being, the mental person emergent out of the dim shell of matter, delight of existence is neutral, semi-latent, still in the shadow of the subconscious, hardly more than a concealed soil of plenty, covered by desire with the luxuriant growth of poisonous weeds and hardly less poisonous flowers, the pains and pleasures of our egoistic existence. When the divine conscious force, working secretly in us
has devoured these growths of desire when in the image of the Rig Veda, the fire of God has burnt up the shoots of earth, that which is concealed at the roots of these pains and pleasures, their cause and secret being, the sap of delight in them, will emerge in new forms, not of desire, but of self-existent satisfaction, which will replace mortal pleasure by the immortal's ecstasy. And this transformation is possible because these growths of sensation and emotion are in their essential being the pains no less than the pleasures, that delight of existence which they seek but fail to reveal. Fail because of division, ignorance of self, and egoism. Thank you. Explanation. படிக்கலாம் sir. Yes, madam. Explanation. At the human level, why are we not able to feeling this delight of being? Because a human being is still an egoistic mental person. He has emerged out of the dim shell of matter. The hangover of material consciousness is still weighing on him. The delight of existence is neutral and half concealed in him. It is hidden in his subconscious parts. Here, Sri Aurobindo makes an analogy of fertile soil covered with poisonous weeds and flowers. In the same way, our delight of existence is shadowed by the pains and pleasures of our egoistic existence. There is something which is hidden at the roots of the pain and pleasure. It is their cause and it is their secret being. There is nothing but the sap of delight. When the divine conscious force, working secretly in us, consumes our desires like the Vedic fire, the sap of delight which is at the root will emerge in new forms. These new forms will no longer contain desire in them, but will have self-existent satisfaction. This self-existent satisfaction will replace the temporary human pleasure by the immortal divine ecstasy, great delight. Sri Aurobindo says the transformation of growths of pain and pleasures into divine ananda is possible because in their essence equally both pleasure and pain are nothing but the delight of existence they seek, but they fail to reveal it because man's nature is divided. He is ignorant of his true self. He is egoistic. As man's consciousness grows from egoistic division to unity, as he realizes his true self, which is one with others, he will realize the immortal Ananda in him. Thank you, sir. Thank you. Thank you, madam. Thank you. See, இப்போ வந்து ஃபைனலாக வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்குறாரு. என்ன காரணத்தினால நம்மளால வந்து டிலைட்டை வந்து why we are not able to experience the delight of being. என்ன காரணம்னா நம்ம வந்து நம்மளுடைய ஈகோவை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நிலை. நம்ம வந்து அந்த மெட்டீரியல் கான்சியஸ்னஸ் வெளியே வந்திருக்கோம், நம்ம மெட்டீரியல் லெவல்லேருந்து வந்திருக்கோம். இன்னும் பேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் மேட்டருடைய டாமினன்ஸ் நம்மகிட்ட இருக்கு இல்லையா? நம்ம மனிதனா வந்தால் கூட அந்த மேட்டருடைய டாமினன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. தமஸ் நம்ம கிட்ட ரொம்ப மேலோங்கி காணப்படுகின்றது. இந்த ஹேங் ஓவர் இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நம்மளால உணர முடியல, ஏன்னா அது வந்து மறைந்து இருக்கின்றது. இட் இஸ் ஹிடன் இன் அவர் சப்கான்ஷியஸ் பார்ட்ஸ். தட்ஸ் வை வி ஆர் நாட் ஏபிள் டு ஃபீல் த ஆனந்தம். அப்புறம் வந்து இன்னொரு காரணமும் இருக்கு அப்படிங்கிறார். எப்படி வந்து ஒரு மண்ணில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபர்டைல் சாயில் இருக்கு, ஒரு இடம் வந்து ரொம்ப ஒரு வளமான ஒரு பூமி இருக்கு. ஆனா அந்த வளமான பூமியில பூமியா இருந்தா மாத்திரம் போதுமா? இல்லை நல்ல பயிர்கள் வரணும் அப்படின்னா அந்த பூமியில வந்து சுத்தமா இருக்கணும். அதுல வந்து வெறும் விஷம் தோய்ந்த களைகள் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்ல பயிர் வராது. அதே போலதான் பகவான் என்ன கோருகின்றார், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய செல்ஃப் வந்து ஆனந்தத்துல தான் இருக்கு.
ஆனா அந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் மேல நம்மளுடைய ஈகோயிஸ்டிக் சென்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய அந்த பெயின்ஸ் அண்ட் பிளஷர்ஸ், அது வந்து ஒரு கலைகள் போல நம்மளுடைய ஆனந்தத்தை வந்து அப்படியே மேல அப்படியே பரவி மறைச்சிருக்கு அப்படிங்கிறார். ஆனந்தம் வந்து ரூட்ல வந்து ஆனந்தம் இருக்கு. அந்த ரூட்டுக்கு மேல இருக்கிறதுல பெயின் அண்ட் பிளஷர்ஸ்ங்கிற மேல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஈகோவை சார்ந்து அமைந்துள்ள அந்த அவைகள் எல்லாமே ஒரு கலைகள் போல இருக்கு அப்படிங்கிறார். பகவான் என்ன கூறுகின்றார், இது மாறும் அப்படிங்கிறார். எப்படி மாறும் அப்படின்னா, மனிதனுடைய கான்சியஸ்னஸ் உயர உயர என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி இந்த வேதிக் ஃபயர் அக்னியில வந்து தீமைகள்லாம் அழிகின்றதோ அதே போல நம்மளுடைய ஈகோ, அதை சார்ந்துள்ள உணர்வு நிலை, அதை சார்ந்துள்ள ஆசைகள், இதெல்லாம் வந்து இந்த கான்சியஸ்னஸ் வளர வளர இதெல்லாம் அழிந்து விடும். அப்பதான் வந்து மனிதன் வந்து தன்னுடைய மூலமாக தன்னுடைய சாரமாக இருக்கக்கூடிய இந்த டிலைட்டை வந்து மனிதன் உணர துவங்குவான் அப்படிங்கிறார். அந்த இம்மார்டல் எக்ஸ்டசி, பரவசம், சாஸ்வதமாக இருக்கக்கூடிய இந்த டிவைன் தெய்வீக பரவசத்தை அப்ப உணர ஆரம்பிச்சிருவான். எப்போ அப்படின்னா, மனிதன் அவனுடைய உணர்வு நிலையில உயரும் பொழுது, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்தது அப்படின்னா இதெல்லாம் போயிடும் அப்படிங்கிறார். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், வலியும் வேதனையும் திருவுருமாற்றமாக்கப்படும் அப்படிங்கிறார். பெயின் அண்ட் பிளஷர் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு டிவைன் ஆனந்தா அப்படிங்கிறார். பகவான் என்ன சொல்றார், பெயின்ஸ் அண்ட் பிளஷர்ஸ் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு டிவைன் ஆனந்தா, திருவுருமாற்றம் செய்யப்படும் அப்படிங்கிறார். ஸோ அந்த அப்படின்னா இந்த டியூவாலிட்டிஸ்க்கு நம்ம பாதிக்காது. த மொமெண்ட் they become transformed, neither pain will affect us nor will pleasure will affect us. எப்பொழுதுமே ஆனந்தத்துல இருப்போம் நம்ம. that is the only solution. மனிதன் வந்து தன்னுடைய ஈகோவை சார்ந்திருக்கும் நிலையிலிருந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சம் தழுவிய நிலையை எய்தியவுடன் அவனுக்கு அப்பதான் அந்த ஆனந்தத்தை அடைய முடியும் அப்படிங்கிறார். எப்பொழுதும் அந்த ஆனந்த இம்மார்டல் ஆனந்தா, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தம் என்கின்ற உணர்வு நிலையை அவன் அடைய முடியும் என்று பகவான் கூறுகின்றார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் இதோட முடிந்தது. அடுத்ததுல சினாப்சிஸ் இருக்கு. இதுல ஒரு சின்ன பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இப்போ என்ன நோக்கத்துக்காக இந்த சாட்டர்டே வந்து நம்ம ஒவ்வொரு டியூஸ்டேயும் நம்ம லைவ் டிவைனை முதலேருந்து படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆரம்பத்தில் லைவ் டிவைன் செஷன்ஸ் ஆரம்பிச்சப்ப ரெக்கார்டிங் பண்ணாமல் இருந்தோம். எதுவரை ரெக்கார்டிங் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, இந்த சாப்டர் 11 வரைக்கும் ரெக்கார்டிங் பண்ணாமல் இருந்தோம். இப்போ கம்ப்ளீட்டாக இன்னையோட பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் ஈவன் தென் அடுத்த தடவை நம்ம சினாப்சிஸோட முடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, என்ன நோக்கத்திற்காக இது ஆரம்பிச்சோமோ அதோடைய நோக்கம் பூர்த்தியாகி விடுகின்றது. ரெக்கார்டிங் எல்லாம் அவைலபிளாக இருக்கு. என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை மாத்திரம் இல்லை லைவ் டிவைனுடைய பார்ட் 2 வந்து செவ்வாய்க்கிழமையும் படிக்கலாமா அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்து லைவ் டிவை, இப்போ வியாழக்கிழமையும் சண்டேயும் நம்ம படிக்கிறோம். செவ்வாய்க்கிழமையும் லைவ் டிவைன் பார்ட் 2 நம்ம படிக்கலாமா? ஏன்னா இது ஃபுல்லாக ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதோட பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெக்கார்டிங்கில் அவைலபிளாக இருக்கு. அதனால உங்கள் கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். எப்போ வேணாலும், இப்போ இருந்தாலும் சரி, அப்புறம் எப்போ கூட நீங்கள் யூ கேன் ஷேர் எப்படி இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நல்லா இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எஸ் சார். சார், இதை பத்தி நான் எதுவும் இப்போ சொல்லல. ஜஸ்ட் லைட்டர் வெயின்ல இந்த ஸ்டிமுலன்ட்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தோணிச்சு, இந்த பிளஷருக்கு உள்ள இந்த ஸ்டிமுலன்ட்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட்ஸ், அதாவது அதை வச்சுதான் இது பண்றோம். எக்ஸ்டர்னல் இது ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பிளஷர். இந்த டிசையர்னே ஒரு கார் மாடல், அதை வந்து எஸ்ஸுக்கு இசட். அதே மாதிரி ஒரு ஸ்வீட் ஷாப்ஸுக்கும் வந்து ஒரு செயின் ஆஃப் ஸ்வீட் ஷாப்ஸ்க்கு டிசையர் அப்படின்னு வச்சிருக்காங்க. DEZIRE. ஆமா ஆமா. ஜஸ்ட் லைட்டர் வெயின் ஐ வாண்டட் டு ஷேர். ஆமா ஆமா. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தானே அவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க. அப்படித்தானே
நம்மளுடைய டிசைரை வந்து எப்படி ஸ்டிமுலேட் பண்ணலாம் தான் அவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க. நம்மளோட டிசைரை நம்பி தானே ஒரு என்டையர் என்டர்டைன்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரியே ஓடுது இல்லையா? ஆமா சார், ஆமா. நளினி மேடம். சார் நமஸ்காரம் சார். ஐ Yes, டோன்ட் நோ madam. இது வந்து அவே ஃப்ரம் சப்ஜெக்டா இல்லைன்னு, ஆனா இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்தது. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் ஆல் ஆஃப் யூ. தட் இஸ் வந்து சொல்லுங்க மேடம். இந்த ப்ளஷருக்கெல்லாம் வந்து மேன் வந்து எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸை பார்க்குறா அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீ அரபிந்தோ. வந்து இந்த பீயிங் வந்து பிகமிங் ஆகும்போது மனுஷனுக்கு ஆனந்தத்தை நேச்சுரலாகவே டிலைட் அண்ட் ஆனந்தா கொடுக்கணும்னு நேச்சர் வந்து ட்ரீஸு, ஃப்ளவர்ஸு, மவுண்டன்ஸ், ரிவர்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கா. த்ரூ தட் மேன் வந்து ஆனந்தா அனுபவிக்கணுமா, அந்த நோக்கத்தோட பீயிங் வந்து பிகமிங்க்கு எல்லாம் கொடுத்தாரா, பிகமிங் ஆயிட்டு மேனுக்கு கொடுத்தாரான்னு ஒரு தாட் வந்தது. எக்ஸலண்ட் மேடம், ரொம்ப எக்ஸலண்டா. இல்ல நீங்க சொல்ற இது புரியுது எனக்கு. அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இயற்கையை பார்க்குறோம், அவ்வளோ ஒரு எழிலோடு இயற்கை இருக்கின்றது. அந்த இயற்கையை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மலரையும் பார்க்கின்றோம். அது உண்மையிலேயே மனிதன் எதை காண வேண்டும் என்றால் அந்த ஆனந்தத்தை அவனால காண முடியும். ஏன்னா அந்த யூனிவர்சல் லெவல்ல அது டிலைட் இருக்கு. ஒவ்வொன்றின் மூலமாகவும் அந்த ஆனந்தம் வந்து தன்னை வெளிப்படுத்தி, பிகமிங்னா அதான் அர்த்தம் இல்லையா? பீயிங்கை மாத்திரம் இல்ல ஆனந்தம் பிகமிங்காக வெவ்வேறு ஃபார்ம்ஸ் மூலமா இருக்கு. மனிதன் மூலமாக மாத்திரம் அல்ல, இயற்கையின் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆகையினால உங்களுடைய கேள்வியிலேயே பதில் தான், உங்களுடைய கேள்வியிலேயே ஒரு அருமையான பதிலும் இருக்கு. என்னன்னா, மனிதன் உண்மையிலேயே ஆனந்தத்தை அடைவதற்கு இன்னொரு வழி என்னவென்றால், ஒன்று தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அடைவது, இரண்டாவது இந்த இயற்கையினுடைய எழில் தான் பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதுலேயும் நம்ம ஒரு மனிதன் வந்து ஆழமாக மேற்புறத்தில் பார்க்காமல் ஆழத்தில் பார்த்தா அதுலேயும் மனிதன் ஆனந்தத்தை அடைய முடியும். அதுதான் உண்மை. இறைவனுடைய படைப்பிலேயே நம்ம அந்த ஆனந்தத்தையும் அடைய முடியும். புறத்திலே அதுலேயும் மேல்போக்கம் பார்க்காம ஆழமாக பார்த்தா அதற்கு பின்னால் உள்ள இந்த டிலைட் ஆஃப் கிரியேஷனை வந்து ஒவ்வொரு மனிதனுமே அடைய முடியும். அதனால அதுக்குத்தான் படைத்தாரா என்றால் ஆமாம், அதுதான் உண்மை. எல்லா விதமான கிரியேஷனுக்கும் பின்னாடி எது காரணம் அப்படின்னா ஆனந்தம் தான். அது எஸ்தெட்டிக் பிளஷர். ஆமா, எஸ்தெட்டிக் பிளஷர். அந்த சாவித்திரியில ஒரு வரி வருகின்றது இல்லையா? the delight of the world creating the dance of the world creating bliss அப்படின்னு ஆனந்த தாண்டவத்தை குறித்து சாவித்திரியில ஒரு வரி வருது இல்லையா? the dance of the world first world creating bliss அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வருது. the dance of the first world creating bliss அப்படின்னு உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது அந்த ஆனந்தம் வந்தது. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம ஆனந்தம் பார்க்க முடியும். அதுதான் உண்மை. சார், எம்கே சார். தேங்க்யூ சார். சாவித்திரியில இன்னொரு வரியும் நம்ம நளினி அவர்கள் விவரித்ததனால் இயற்கை பற்றி வர்ணித்தார்கள். அதனால் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. This world is God fulfilled in outwardness என்கிறார் பகவான். 624 பக்கம், 5-6 லைன் பாருங்க. All here bears witness to his secret might. In all we feel his presence and his power. A blaze of his sovereign glory is the sun. A glory is the golden glimmering moon. A glory is the dream of purple sky. A march of his greatness are the wheeling stars. His laughter of beauty breaks out in green trees.
His moments of beauty triumph in a flower. The blue seas chant, the rivulet's wandering voice, or murmurs falling from the eternal's harp. This word is God fulfilled in outwardness. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட் சார். அற்புதம். தேங்க்யூ. Thank you, MKR, sir. தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you, வேற sir. எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம தேங்க்யூ மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ. வேற எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னா இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம்.